பொன்னாச்சி சாய்க்காத கொண்டக்காரி கோயந்தம்பட்டி பொன்னாச்சி சமந்திப்பூ 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 வாங்கி வரும் சந்தோஷமா வச்சிக்க தன்னானே தன்னானே தான நன்னே தன்னானே 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 தான நன்னே தன்னானே தானானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே இடதுபுற இடதுபுற சொல்லண்ணே இடதுபுற கொண்டக்காரி கோயந்தம்பட்டி பொன்னாச்சி இடதுபுற கொண்டக்காரி கோயந்தம்பட்டி பொன்னாச்சி இருவாச்சிப்பூ இருவாச்சிப்பூ சொல்லம்மா இருவாச்சிப்பூ வாங்கி வரும் இன்பமாக வச்சிக்க தன்னானே தன்னானே தான நன்னே தன்னானே 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 தான நன்னே தன்னானே தானானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானானே தானே நன்னே தானே நன்னே நன்னே போதுமா என்னது போதுமா சொல்லிரு போதுமா போதாதவன் பொன்னான கொண்டைக்கு போதுமா போதாதவன் பொன்னான கொண்டைக்கு போதாதுன்னா என்ன போதாதுன்னா என்ன தருவ போதாதுன்னா சொல்லிடமா போய் நாங்க வாங்கி வரோம் தன்னானே தன்னானே தான நன்னே தன்னானே 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 தான நன்னே தன்னானே தானானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே ஓடாத ஒளியாத எங்க தாயே பொன்னாச்சி ஓடாத ஒளியாத எங்க தாயே பொன்னாச்சி ஒரு வார்த்தை சொல்லிட்டினா ஓடி போய் வாங்கி வரோமா ஒரு வார்த்தை சொல்லிட்டினா ஓடி போய் வாங்கி வரோம் தன்னானே தன்னானே தான நன்னே தன்னானே 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 தான நன்னே தன்னானே தானானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே வாராலம்மா வாராலம்மா பொன்னாச்சியும் வாராலம்மா 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 பொன்னாச்சியும் வாராலம்மா 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 பொன்னாச்சியம்மா வாராலம்மா 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 பொன்னாச்சியம்மா வாராலம்மா கல்லு தேர சுமந்தவளுக்கு போடுங்கம்மா ஒரு கொலவ ஆடி வீணையாடேரா பொன்னாச்சியா பாடி வீணையாடேரா அப்படி பாடி வீணையாடேரா ஏ பொன்னாச்சியம்மா பாடி வீணையாடேரா அந்த உத்திர கோசமங்கையில உதித்தவள் தான் பொன்னாச்சியா 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 காரண மறவர்களும் காக்க வந்த தாயவளா பாடி வீணையாடேரா பொன்னாச்சியா பாடி வீணையாடேரா அப்படி போ பாடி வீணையாடேரா ஏ பொன்னாச்சியம்மா பாடி வீணையாடேரா உனக்கு வடக்கவில் இந்த சட வடகடல் நீராட வடக்கவில் இந்த சட வடகடல் நீராட தெற்கவில் இந்த சட தென்கடலோ நீராட தெற்கவில் இந்த சட அப்படி போடு நீராட மேற்கவில் இந்த சட மேகடல் நீராட மேற்கவில் இந்த சட மேல்கடலோ நீராட கிழக்கவில் இந்த சட கீழ்கடலோ நீராட கிழக்கவில் இந்த சட கீழ்கடலோ நீராட கல்லு தேர சுமந்தவள் தான் காரண மரத்தியவா கல்லு தேர சுமந்தவள் தான் காரண மரத்தியவா பூமியால பிறந்தவள் தான் தாயான பொன்னாச்சி பூமியால பிறந்தவள் தான் தாயான பொன்னாச்சி அரவர்களும் காக்க வந்த மாணிக்கம் தான் பொன்னாச்சி அரவர்களும் காக்க வந்த தாயவள் தான் பொன்னாச்சி தேரில் வார பொன்னாச்சிக்கு போடுங்கம்மா ஒரு கொலவ பாடி வீணையாடேரா பொன்னாச்சியா பாடி வீணையாடேரா அம்மா பாடி வீணையாடேரா ஏ பொன்னாச்சியம்மா பாடி வீணையாடேரா அவ வாக்கு சொன்னா தப்பாதம்மா வரங்கொட்டுத்தா பொய்யாதம்மா வாக்கு சொன்னா தப்பாதம்மா வரங்கொட்டுத்தால் பொய்யாதம்மா சக்கரக்கோட்டை முனியனோடு காவல் வச்சு வந்தவள் தான் சக்கரக்கோட்டை முனியனோடு காவல் ஆட்சி வந்தவள் தான் இங்கே உள்ள பெண்கள் எல்லாம் கோடி கும்மி கொலவ பாட இங்கே உள்ள பெண்கள் எல்லாம் கோடி கும்மி போட நம்ம தாய் பொன்னாச்சிக்கு போடுங்கம்மா ஒரு கொலவ பாடி வீணையாடேரா பொன்னாச்சியம்மா பாடி வீணையாடேரா ஆடி வீணையாடேரா ஏ பொன்னாச்சியம்மா பாடி வீணையாடேரா ஆலேலங்கும் மீயாலேலோ எம்மா ஆலேலங்கும் மீயாலேலோ ஆலேலங்கும் மீயாலேலங்கும் மீயாலேலங்கும் மீயாலேலோ ஆலேலங்கும் மீயாலேலோ எம்மா ஆலேலங்கும் மீயாலேலோ ஆலேலங்கும் மீயாலேலங்கும் மீயாலேலங்கும் மீயாலேலோ ஏ பட்ட மரத்தில தொட்டில் கட்டி சிறு பாலகன போட்டு தாலாட்டி ஆலேலங்கும் மீயாலேலோ ஆலேலங்கும் மீயாலேலோ எம்மா பட்ட மரம் எல்லாம் பால் மரமாக்குவா பத்தினியானவ பொன்னாச்சி ஆலேலங்கும் மீயாலேலோ
செல்ல கோலவைய போடுங்கம்மா கோலா போடுமா ஏ பால ஆத்துல தண்ணி வர தாய பப்பாளி கண்டையும் துள்ளி வர ஏ பவுசு காரியம் பொன்னாச்சி அம்மைக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு கொலவை ஏ திண்ணைய திண்ணைய பாருங்களே அம்மா சித்திர திண்ணைய பாருங்களே ஏ சிரிச்சு நிக்கிற பொன்னாச்சி அம்மைக்கு செல்ல கோலாவைய போடுங்கம்மா அவ எந்த தெரு வழி வாராளாம் தாயி அலைய கண் கொண்டு பாப்பாளாம் ஏ இந்த நிலாவுக்கும் சந்தன பொட்டுக்கும் இப்ப வருவாள பொன்னாச்சி ஏ வட்ட வட்ட சிறு பொட்டலில இந்த வாலிப பெண்டுகள் தட்டோட எம்மா தட்டு மறுக்கிற பொன்னாச்சி அம்மைக்கு தங்க கனையாளி போட்டிடுவோம் ஏ கும்மிய கும்மிய கொட்டுங்களே எம்மா கொலவ போட்டு தட்டுங்களே ஏ கும்மி அடிக்கிற குமரி பெண்டுக கொலவ போட்டு தட்டுங்களே ஏ கத்தரி புத்தத பாருங்கம்மா கத்திரி கலந்து புத்தத பாருங்கம்மா கத்தரி பூக்கில காளியம்மாளுக்கு காசு விளையாட்ட பாருங்கம்மா கும்பங்கொல்லுங்க கூட்டங்கொல்லுங்க தாயை கும்பத்து வேப்பில தாங்கொல்லுங்க ஏ குதிச்சு வாரலாம் பொன்னாச்சி அம்மைக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு கொலவை ஏ வாராலாம் தாய் வாராலாம் இவ வடக்கிருந்துமே வாராலாம் அவ உத்திர கோசத்து மங்கைய விட்டு கோவிந்தம்பட்டிக்கு வாராலாம் ஏ கோவிந்தம்பட்டி பொன்னாச்சி அம்மைக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு கொலவை மாலில போல அடிவகிரா உனக்கு அகன்ற நெத்தியம் புருவக்கெட்டு கல்ல தேர சுமந்த காரணம் மரத்தி வந்து பிறந்து நம்ம மரவர்குல மாணிக்கங்களுக்காக காக்க வந்த தாய்க்கு அவையா கொலவ போட்டு கும்மிய நுப்பாட்டி அமர்ந்து கொலவ போடுங்க அம்மா அப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய சரி திருநெல்வேலி முத்துமாரி வில்லிசை குழுவை பாராட்டி பாராட்டி மதுரையைச் சேர்ந்த ஆமையா சுயராஜ்யபுரத்திலிருந்து சரி மதிப்பிற்குரிய பொய்யாளி தேவரையா பிள்ளையாகிய ஆமா பொய்யாமொழி தேவரையா ஆமா தயரா சார்பாக சரி 501 ரூபாய் நமக்கு 501 லட்சமாக கொடுத்திருக்கிறார்கள். சரிதான். அடுத்தபடியாக என்னய்யா சில்லா நத்தத்திலிருந்து சரி அன்பிற்கும் பாஸ்துக்கும் ரியா அக்கா ஆமா தொப்பம்பட்டியை சேர்ந்த சரி வள்ளியம்மாள் பாட்டியம்மா நமக்கு ஆமா அன்பு பாஸ்தோடு 100 ரூபாய் 100 லட்சமாக பரிசீலித்துள்ளார்கள். சரிதான். அடுத்தபடியாக சரி நமக்கு அன்போடு பாசத்தோடு ஆமையா 200 ரூபாய் நமக்கு 200 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சீமான் யார் என்று பார்த்தோமே ஆனால் யாருன்னு பார்த்தோம்னா மதிப்பிற்குரிய யாரு துரச்சாமிபுரம் சரி மணிராஜ் பாக்கியலட்சுமி அம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக நமக்கு அள்ளிப்பணம் கொடுத்துள்ளார்கள். சரிதான். அடுத்தபடியாக சரி 100 ரூபாய் நமக்கு 100 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சீமான் செல்வா பிரதர்ஸ் சரி புதூர் பாண்டியாபுரத்தை சார்ந்தவர்கள் ஆமா நமக்கு அள்ளிப்பணம் கொடுத்துள்ளார்கள். சரிதான். யாரப்பா யார் யாரு செல்வா பிரதர்ஸ் என்னைக்குமே செல்வமா இருக்கக்கூடிய நண்பர்கள்ப்பா. சரி என்ன இன்னைக்கு இப்படி செல்வ செழிப்பா இருக்கார்களோ இருக்காங்களோ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். புதூர் பாண்டியாபுரம் சீமை ஆமா ஐயா செல்வ பிரதர்ஸ் அவர்கள். சரி அடுத்தபடியாக யாரு நமக்கு அழகாகவே ஆமா
500 ரூபாய் 500 லட்சமாகவே பரிசளித்தவர்கள். சரி. சின்ன கருப்பசாமி. ஆமா. மதிப்பிற்குரிய முனீஸ்வரி அம்மா குடும்பத்தார்கள் சார்பாக சரிதான் துரைச்சாமி பொறுத்து நமக்கு அன்பளிப்பு வந்திருக்கு. துரைச்சாமி வரும். ஐயா ஐயா அப்பா என்ன யாரு வாருங்க? யாரு? மணி கட்டி ஓட்டதுனால ஆமா எப்பேற்பட்ட அவன் மாடனுக்கு மாடனையா ஐயா மாடனையா ஐயா மாடனையா ஏ மணி கட்டி மாடா பாருமையா மாடனையா அவ மாடனையா அவ மாடனையா மணி கட்டி மாட வாராயா மாட வாரா ஏமா போடுங்கம்மா ஒரு கோலவ மாடனுக்கு ஒரு கோலவ மாடனுக்கு ஒரு கோலவ ஏ மணி கட்டி மாடா பாருமையா ஒரு கோலவ அவனுக்கு ஒரு கோலவ மாடனுக்கு ஒரு கோலவ மணி கட்டி மாட வாரானையா மாட வாரானையா மணி கட்டி மாடசாமி. ஆமா அவருடைய அருளால எப்படி என் செல்வா பிரதர்சர்களுமாக ஆமா என் அண்ணமார்கள் சரி என் தம்பிமார்கள் அப்படிதான் என் பொன்னாச்சி அம்மா கிருபையால அவையா அவர் வாழ வேணும் வளர வேணும் ஐயா வளர வேணும் ஐயா வளர வேணும் அவர் செல்வ செழிப்பாய் வாழ வேணும் கோடி காலம் வளர வேணும் வளர வேணும் அவர்கள் வளர வேணும் அவர்கள் வளர வேணும் செல்வ செழிப்பா அவர்கள் இருக்க வேணும் அவர்கள் இருக்க வேணும் சில்லானத்தோ மக்கள் எல்லாம் ஐயா மக்கள் எல்லாம் ஐயா மக்கள் எல்லாம் அனைவருமே சிறப்பா வாழ வேணும் மக்கள் எல்லாம் ஐயா மக்கள் எல்லாம் ஐயா மக்கள் எல்லாம் அனைவருமே வாழ வேணும் அவர்கள் வாழ வேணும் ஏன் துரைச்சாமிபுரத்து மக்கள் எல்லாரும் ஆமா புதூர் பாண்டியாபுரத்து மக்களும் சரிதான் சில்லானத்த மக்களும் என் பொன்னாச்சி அம்மாருளால அப்படி இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ ஆமையா எந்த குறையும் இருக்க கூடாது. சரி அதுக்கு என் பொன்னாச்சி அம்மா அருளுப்பான வாழ்த்தி கொண்டு ஆமா நோயற்ற வாழ்வோடு சரி குறைவற்ற செல்வத்தோடு ஆமா வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் மங்களமாய் வாழ வேணும் வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் மங்களமா இருக்க வேணும் அம்மா என்ன ஏ பொன்னாச்சி என்ன கல்லு தேர சுமந்த காரணமரத்தி பொன்னாச்சி ஆமையா என் தாயான பொன்னாச்சி பிறந்திருக்க பாத்தீங்களா ஆமையா கல்லு தேர சுமந்தது சாதாரண குழந்தை இருந்தா தேரு மேல ஏறுமா? என்ன முடியாத ஏன் மனுஷ பிறவியா இருந்தா தேர சுமக்க முடியுமா? முடியாதையா தெய்வம் வந்து குடியிருந்திருக்கு. சரி ரொம்ப நாள் குழந்தை இல்லாத காரணம் அரவர் குலத்தில் பிறந்த மங்கநாதன் மங்களேஸ்வரி அம்மாளுக்கு ஈஸ்வரி அம்மாளுக்கு ஆதிபராசக்தி பார்வதி குழந்தையா இருக்கா. அவ பொண்ணுக்கு பொன்னழகி பேல மயிலழகி. ஆமையா பொன்னாச்சி கல் தேரை சுமந்ததுனால கல்லு தேரு ஏறதுக்கு முன்னாடி ஒரு சக்கரம் அச்சாணி முறிஞ்சு ஓடி அக்னி தீர்த்தத்துல போய் விழுந்திருக்கு. சரி ஆதிபராசக்தி மேல ஏறதுக்கு மனசு இருக்குமா? இல்லையே. அப்படி ஒரு சக்கரம் முறிஞ்சு ஓடி அக்னி தீர்த்தத்துல விழுந்ததுதான் ஐயா. சரி ஐயா. இன்னைக்கும் தேடி பார்க்காங்க சக்கரத்தை எடுக்க முடியல. காணுமே. அன்னைக்கு உத்தரகோச மங்கையில் நம்ம கல்லு தேரு ஒரு சக்கரத்தோட தான் நிக்கி. சரி ஏ தம்பி என்னென்ன அம்மா மேல தேரு ஏறின உடனே அம்மா அந்த வழியை தாங்கி கொண்டு ஆமா தெய்வத்தை சுமந்ததுனால ஆண்டவனே சாட்சி தஞ்சம் என்று வணங்கியதனால் சரி கல்லு தேரை சுமந்த காரணமரத்தி. ஆமா அதனால அந்த அம்மாளுக்கு பொன்னாச்சி. சரி அவ காசியில விசாலாச்சி. ஆமா அவ காஞ்சி காமாட்சி. சரிதான் மதுரை மீனாட்சி. ஆமா பூமியால பிறந்தவெல்லாம் அம்மையான பொன்னாச்சி. பொன்னாச்சி அழகோடு பிறந்திருக்க பாருங்க. ஆமையா பொன்னாச்சி எப்படி பிறந்திருக்க? அவ பெண்ணுக்கு என்ன பெண்ணழகி. அவ பேர நல்ல மயிலழகி. அவ கண்ணுக்கு தாவ பிடலாம் ஏ காரண மரத்தியவா. அவ செக்க நல்ல சிவப்பழகி. சிவப்பழகி அவ சிவப்பழகி. சிவப்பழகி மாறி செந்தூருக்க பொன்னாச்சி பொட்டழகி. நல்ல சிவப்பழகி சிவப்பழகி செந்தூருக்க பொன்னாச்சி பொட்டழகி. அம்மா பொன்னாச்சி அம்மா அழகா செக்க சிவப்பழகி. ஆமையா
செந்துருக்க பொட்டுக்காரி பொட்டுக்காரி அழகா பிறந்திருக்காளே. ஆமா. பிள்ளை இல்லாத வீட்டுல பிள்ளை பிறந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கவலையா இருந்த வீட்டுல கஷ்டம் தீர்க்கிறதுக்கு அம்மா குழந்தைய பராசக்தி அவதாரம் எடுத்திருக்கா. கலகலன்னு இருக்குமே. தெய்வ அவதாரம்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியல. அன்னைக்கு சிவ பக்தரா ஒரு முனிவர் முற்றும் திறந்த முனிவர் வந்து வாக்கு கொடுத்தார். ஆமா. அவருடைய அருளால் நமக்கு குழந்தை பிறந்திருக்கு. சாதாரண குழந்தை நினைச்சிருக்காங்க. பிறந்திருக்கிறது ஆதிபராசக்தி பார்வதிலா உள்ள பிறந்திருக்காளே. அம்மாளுக்கு பொன்னாச்சின்னு பேர் வச்சாங்க பாருங்க. எப்படி இருக்கா தாயான பொன்னாச்சி? தோலதியில நடைபெறத்தி தொட்டிலது கட்டி கொண்டு தரையதியில போட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியில போட்டோமானால் பொற்பாதம் அதுதான் நோகும் என்று அழகாகவே அம்மாளை பூமியில போட்டா பொற்பாத நோகுமே என்று பொன்னாச்சிக்கு தோளில தொட்டில் கட்டி வளர்த்து வராங்க. பிள்ளை இல்லாத வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளை பிறந்த பிள்ளை யாரும் தொட முடியல. எதுக்கு? அம்மா அவ்வளவு அழகா இருக்கா. அப்படியா? கண் திருஷ்டி பற்ற கூடாது இல்ல. கண்டிப்பா. இன்னைக்கு அம்மா இருக்காளே அவ கூந்தல் முடிய பார்க்க காண கண் கோடி வேணும். ஆமா. அம்மா போன வருஷம் அலங்காரத்துல தேர்ல உட்கார்ந்து சிம்மாசனமா வந்தா. சரி. இன்னைக்கு அவ கூந்தல் முடிய பார்க்க நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. அதானே. அப்பேற்பட்ட பொன்னாச்சி அம்மா வந்திருக்க கூடிய நேரத்தில் சரி திருநெல்வேலி முத்துமாரி வில்லிசை குழுவை பாராட்டி 501 ரூபாய் நமக்கு 501 லட்சமாகவே பரிசளித்த செல்வச்சீமான். அதாவது என்ன குருமலை சரி பொய்யாமொழி ஐயனார் சுவாமி துணையோடு ஸ்ரீ கருப்பசாமி துணையோடு சரிதான் மதிப்பிற்குரிய ஆமா வி மாடசாமி மேஸ்திரி ஐயா அவர்கள் நமக்கு அன்பு பாசத்தோடு சரி விஎம் பில்டர்ஸ் ஆமா ஐயா பொய்யாமொழி ஐயனார் சாஸ்தாவ துணையோடு சரி கருப்பசாமி துணையோடு பொன்னாச்சியம்மனுடைய அருளோடு ஆமா வி மாடசாமி மேஸ்திரி ஐயா அவர்கள் விஎம் பில்டர்ஸ் தொழில் செய்து வருகிறார்கள். ஏ குமரட்டியாபுரத்தை ஊரை சார்ந்தவர்கள் சரி நமக்கு 500 ரூபாய் 500 லட்சமாகவே வழங்கிக்கிறார்கள். ஆமா அடுத்தபடியாக சரி 200 ரூபாய் 200 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சீமான் மதுரை சீமையை சேர்ந்த ஆமா MKM மாரிமுத்து பாண்டியன் சரி ஐயா அவர்கள் நமக்கு அன்பு கரத்தினாலே 200 ரூபாய் 200 கோடியாகவே வழங்கிக்கிறார்கள். சரிதான் ஐயா பொய்யாமொழி ஐயனார் துணையோடு ஆமா அதாவது மதிப்பிற்குரிய மாடசாமி மேஸ்திரி ஐயா அவர்களும் சரி நம்ம யாரு பாசத்திற்குரிய ஆமா மதுரை மாநகரத்தில் இருந்து செய்த சரி MKM மாரிமுத்து பாண்டியன் குடும்பத்தார்களும் இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்காங்களோ அதே போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு சரி வார்த்தை கொண்டு என்ன அந்த தீப்பெட்டி எங்கயா போச்சு இப்படியாக இருக்க ஆமா ஐயா அன்பளிப்பு கொடுத்தவர்கள் சரி அவர்களுக்காக சரிதான் அம்மா பொன்னாச்சி அம்மா பாடினாலும் ஆமா ஒரு 2 நிமிடம் இருக்குங்கடி மாறி அழைக்க சொல்லியிருக்காங்க. சரி ஏன்னா என்ன அவளை வச்சுதான் நான் வெள்ளு படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் 5 வயசு வரைக்கும் நான் வாய் பேசல. சரி ஊமையாத்தான் இருந்திருக்கேன். எதுக்காக? எங்களை பள்ளிக்கூடத்துல கொண்டு என் பெத்த தாய் கொண்டு சேர்த்திருக்கா. சரிதான் உன் பிள்ளை ஊமை பிள்ளை எங்க பாடம் படிக்கணும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. 5 வயசுல என்ன பெத்தெடுத்தவங்க இருக்குங்கடி மாரியம்மன் கோயில போய் மாவளை கெடுக்க போய் சரி இன்னைக்கு நான் வாய் திறந்து பேசி ஆமா அவளுக்கு பள்ளிக்கூடத்துல பாடத்தையும் படிச்சு உயிரை வாங்கி ஏய் இன்னைக்கு 60 பிள்ளைகளுக்கு பாடத்தையும் எடுத்து கொடுத்து அதே வாயால இன்னைக்கு அவ புகழ இன்னைக்கு உலகமெல்லாம் பரப்பிட்டு இருக்கேன். ஆமையா அவ பேரை சொல்லி ஆரம்பிச்ச வெல்லுதான் முத்துமாரி வெல்லு. சரி அப்பேற்பட்ட ஏன் இருக்க முடிமாரிய ஒரு 2 நிமிஷம் கூப்பிட்டுக்கிட்டு ஆமா மீண்டும் பொன்னாச்சி கதைக்கு வருகிறோம். சரிதான் என்னடா உன் மேல மாறி வராளா வந்துட்டாளோ? ஏ தம்பி என்ன ஆத்தா எப்படிப்பட்ட மாறி அவ கொலவைக்கு தங்கெட்டிக்காரி கொலவைக்கு தாங்கட்டிக்காரி போடுங்கள ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ அவ பாலாத்து தண்ணியிலே தண்ணியில அவ பச்சை பொண்ண வந்த மாதிரி அவ சித்தாத்து தண்ணியில சின்ன பிள்ளைய வந்த மாதிரி அவ பனந்தோப்பு மத்தியில பார்த்து வரம் கொடுத்த மாதிரி அவ அக்னி சட்டிக்காரி ஆயிரங்கன்னு மாதிரி சரிதான் ஈராத்து காரியம்மா ஏ இருக்கங்குடி மாறி எங்க இருக்கங்க ஓடி வாய அவ பனந்தோப்பு
தோப்பு மத்தியில அப்படி சாணி கூடையில ஒளிஞ்சு கிடந்த மாதிரி அப்படி அவன் பூமிக்குள்ள இருந்து பிறந்த மாதிரி ஆமையா போடுங்கம்மா ஒரு குலவ இருக்கங்குடி மாறி ஆமா அவ எப்படி வருவா வர்றா வாராளம்மா மாறி வாராளம்மா இருக்கங்குடி மாறி வாராளம்மா வாராளம்மா மாறி வாராளம்மா இவ இருக்கங்குடி மாறி வாராளம்மா சதுரகிரி மலைய விட்டு வந்த சாணி குடையில் வந்த மாரியம்மா சதுரகிரி மலைய விட்டு வந்த சாணி குடையில் வந்த மாரியம்மா அவ ஆத்துக்குள்ள வெள்ளத்துல வந்த மாறி இருக்கங்குடி மாறி வாராள ஆத்துக்குள்ள வெள்ளத்துல வந்த மாறி வெள்ளத்துல மாறி வாராளே போடுங்கம்மா மாறிக்கு ஒரு கோலவ இருக்கங்குடி மாறி ஓடி வாரா எங்கம்மா மாறிக்கு ஒரு வல்லவ இருக்கங்குடி மாறி ஓடி வாரா வாராளம்மா வாராளம்மா இருக்கங்குடி மாரியம்மா வாராளம்மா வாராளம்மா இருக்கங்குடி மாரியம்மா பாலாத்து தண்ணியில பச்சை பொண்ணா வாராளம்மா பாலாத்து தண்ணியில பச்சை பொண்ணா வாராளம்மா ஓடுங்கம்மா ஒரு குலவ இருக்கங்குடி மாறிக்குத்தா ஓடுங்கம்மா ஒரு வல்லவ இருக்கங்குடி மாறிக்குதா அக்கினிய கையில் எடுத்து ஆத்துக்குள்ள தலை குளிச்சு அக்கினிய கையில் எடுத்து அதுக்குள்ள தலை கொலிச்சு ஆடி வாராளம்மா ஆடி வாராளம்மா ஆடி வாராளம்மா மாறி வில்லையாடி வாராளம்மா தீச்சட்டிய கையில் எடுத்து திருவ சுத்தி வாராளம்மா செடிய கையில் எடுத்து தெருவு சுத்தி வாராளம்மா ஓடுங்கம்மா ஒரு குலவ இருக்கங்குடி மாறிக்குத்தா ஓடுங்கம்மா ஒரு குலவ இருக்கங்குடி மாறிக்குதா சாணி குடையில் வந்தவளே சத்தி உள்ள மாரியம்மா சாணி குடையில் வந்தவளே சத்தி உள்ள மாரியம்மா ஈராத்து காரிக்குத்தான் போடுங்கம்மா ஒரு குலவ பாடி வீலையாடேரா ஐயோ மாரியம்மா பாடி வீலையாடேரா இருக்கங்குடியா பாடி வீலையாடேரா ஐயோ மாரியம்மா பாடி வீலையாட அவ தீச்சட்டிய கையில் எடுத்து விளையாடி வாராள செடிய கையில் எடுத்து விளையாடி வாராளே ஆடி வர பாடி வர ஆதாளி ஓட்டு வர ஆடி வர்றா பாடி வர்றா ஆதாளி போட்டு வர்றா மஞ்ச நல்ல பட்டெடுத்து மறிக்கொழுந்து தலையில் வச்சு மஞ்ச நல்ல பட்டு உடுத்தி மறிக்கொள்ளந்து தலையில் வச்சு ஆடி வார மாறிக்குத்தான் போடுங்கம்மா ஒரு குலவ பாடி வீலையாடேரா மாரியம்மா பாடி ஐயாடேரா இருக்கங்குடியா பாடி வீலையாடேரா ஐயோ மாரியம்மா பாடி வீலையாடேரா அவ வாக்கு சொன்னா தப்பாதம்மா வரம் கொடுத்தா பொய்யாதம்மா வாக்கு சொன்னா தப்பாதம்மா வரம் கொடுத்தால் பொய்யாதம்மா வாக்கு சொன்னா தப்பாதம்மா வரம் கொடுத்தா பொய்யாதம்மா வாக்கு சொன்னா தப்பாதம்மா வரம் கொடுத்தால் அவ பொய்யாதம்மா தீச்சட்டிய கையில வச்சு வாராளம்மா மாரியம்மா செடிய கையில வச்சு வாராளம்மா மாரியம்மா ஆயிரங்கன்னு மாறிக்குத்தான் போடுங்கம்மா ஒரு குலவ பாடி வீலையாடேரா மாரியம்மா பாடி இலையாடேரா இருக்கங்குடியா பாடி வீலையாடேரா யோ மாரியம்மா பாடி வீலையாடேரா பாலாத்து தண்ணியில பச்சை பொண்ணா வாராள பாலாது தண்ணியில பச்சை பொண்ணா வாராளே சாணி குடையில் வந்தவளே சத்தி உள்ள மாரியம்மா சாணி குடையில் வந்தவளே சத்தி உள்ள மாரியம்மா சனங்கள் எல்லாம் காத்திருக்கோம் நல்ல வாக்கு சொல்லவாமா எல்லாம் காத்திருக்கோம் நல்ல வரம் கொடுக்கவாமா நாக வந்து குடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட நாக வந்து குட பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட இருக்கங்குடி மாறிக்குத்தான் போடுங்கம்மா ஒரு குலவ பாடி வீலையாடேரா மாரியம்மா பாடி வீலையாடேரா பாடி வீலையாடேரா ஏ மாரியம்மா பாடி வீலையாடேரா இந்த வர ஆடி வர மாரியம்மா இந்த வரா ஆடி வரா மாரியம்மா ஆதாளி ஓட்டு வர இருக்கங்குடி மாரியம்மா ஆதாளி போட்டு வரா இருக்கங்குடி மாரியம்மா மாவிளக்கு பெரிய காரி இருக்கங்குடி மாறி தாயி மாவிளக்கு பெரிய காரி இருக்கங்குடி மாறி தாய் மஞ்சக்காரி மாறிக்குத்தான் போடுங்கம்மா ஒரு குலவ பாடி வீலையாடேரா மாரியம்மா பாடி இலையாடேரா இருக்கங்குடியா பாடி வீலையாடேரா யா மாரியம்மா பாடி வீலையாடேரா ஆடி வருகிற மாரியம்மாளுக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு குலவ நன்னாதி நான் தன்னானே தன்னம் தானே தன்னாதி நான் தன்னானே வாராளா மாறி வாராளா இவா இருக்கங்குடி மாறி வாராளா நன்னாதி நான் தன்னானே தன்னம் தானே தன்னாதி நான் தன்னானே ஆடி வருகிற மாரியம்மாளுக்கு ஆனந்த கோலவ போடுங்களே நன்னாதி நான் தன்னானே தன்னம் தானே தன்னாதி நான் தன்னானே அவ அக்கினி சட்டிய கையில் எடுப்பா எங்க மாரியம்மா எங்க மாரியம்மா இருக்கங்குடி காரி இருக்கங்குடி காரி
போடுங்கம்மா நீங்க ஒரு குலவை கிண்ணி சட்டிய கையில எடுப்பா எங்க மாரியம்மா ஈராத்து காரியம்மா ஆதாளி போட்டு வரா தாயான மாறி போடுங்க ஒரு குலவை பொன்னான மணி குலவை ஆமா குலவை போட்டு சலிச்சு போச்சு கொலை போட்டதானே கேட்கும் சவுண்டு ஆயிரங்கண்ணுக்காரி ஈராத்துக்காரிக்கு இரு குலவை போடுங்கம்மா ஆமையா அதாவது என்ன இருக்கங்குடி மாறி வந்தாலும் சரி அம்மா பொன்னாச்சி கதை படிக்கும் ஆமையா அப்பப்ப எல்லா சாமியும் கூப்பிடுவோம் கூப்பிட்டு கிடணும் அருளாடி இருக்காய் அந்த இடத்துல சரி ஏ அப்பா என்ன பொன்னாச்சி வாசல் என்னைக்கும் மங்களம் தானே ஆமையா பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நெல்லை முத்துமாரி வில்லிசை பாராட்டி பாராட்டி குருமலை ஸ்ரீ பொய்யாளி ஐயனார் துணையோடு சரி ஸ்ரீ பொன்னாச்சி அம்மன் பில்டர்ஸ் ஆமையா யாரப்பா பொன்னாச்சி அம்மன் பில்டர்ஸ் ஏன் அம்மா அண்ணாச்சில அப்படியா தூத்துக்குடி பி முனியசாமி சரி மதிப்பிற்குரிய PM கார்த்திக் பாண்டியன் அண்ணாச்சி ஆமையா அண்ணாச்சி அவர்கள் சார்பாக சரி நமக்கு 101 ரூபாய் 101 லட்சமாகவே எழுதுகிறார்கள் ஆமா அது எப்படி வாழணும் பாருங்க எப்படி வாழணும் வாழ வேணும் வளர வேணும் என் பொன்னாச்சி அம்மனோட கிருபையாலே வாழ வேணும் வளர வேணும் பொன்னாச்சி அம்மன் கிருபையாலே அவர்கள் செய்யும் தொழில் பெருக வேணும் பெருகணும் சென்ற இடமெல்லாம் புகழ் வாங்கணும் வாழ்த்தி சரி நோயற்ற வாழ்வோடு வற்றாத செல்வத்தோடு செல்வத்தோடு அந்த பொன்னாச்சி பொய்யாளி ஐயனாருடைய அருளால் மங்களமாய் வாழ வாழ்த்திக் கொண்டு வாத்திக்கொண்டு இப்படியாக இருக்கும் போது ஆமையா அம்மையான அம்மா பொன்னாச்சி பிறந்திருக்கா சரி அவ தரையில போட்டோம்னா தண்டைக்கால் லோகம் என்று அவ அழகாகவே தோல்ல தொட்டில் கட்டி வளர்த்துவாரா தோடையில நடவர்த்தி வளர்த்து என் தாயான பொன்னாச்சி உத்தரகோசமங்கையில எப்படி வளர்ந்து வருகிறாள் எப்படி வளர்ந்து வருகின்றார் ஒருமையதா இருவையதா இருவயதா இருவையதா இருவயதா மொத்த 3 வயதுமாச்சி ஒரு வயதா இருவயதா இருவயதா மொத்த 3 வயதோ மாச்சி 3 நல்ல வயததிலே அவளுக்கு முடி இறக்கி காது குத்தி காதுக்குத்தான் கம்மல் போட்டு ஏ பொன்னாச்சி அவ அழகுடனே வளர்ந்து வாரா யாருக்கு யாருக்கு என் காரணம் மறவர் குலத்துல பிறந்த கல்லு தேர சுமந்த காரணம் மறத்தி இல்ல ஆமா என் அம்மா பொன்னாச்சி என்ன அவளுக்கு 1 வயதான் 2 வயதான் மொத்தம் 3 வயதாச்சு 3வது வயசுல முடியிறக்கி காது குத்தி கடுக்கன் கம்மலிட்டு போட்டாச்சு என் அம்மாள் 3 வயசு தாண்டி ஆமையா என் பொன்னாச்சி அம்மாள் என்ன அவன் 4வது வயதாதியிலே அவன் அட்டை தேரை உருட்டிடுவா அவன் 5வது வயதாதியிலே என் தாயான பொன்னாச்சி ஆசானிடம் பாடம் படிப்பா உத்தரகோச மங்கையிலே இந்த உத்தமியா பொன்னாச்சி அவ 6வது வயதிலே ஆமா வயதிலே ஆத்தா வயதாதிலே ஆமா வயதிலே அவள் ஆயக்கலை அம்மா நான் படிப்பான் ஆறாவது வயதிலே அவ வயதாதிலே ஆயக்கலை அவள் தான் படித்தாள் அம்மாள் பொன்னாச்சி அம்மாளுக்கு வயது 3 வயசு ஆயிடுது 3 வயசுல அம்மாளுக்கு முடியிறக்கி ஆமா மனிதருடைய மானிடர் வயித்துல பிறந்திருக்காளே சரி என்னென்ன செய்யக்கூடிய கடமைகள்லாம் உண்டோ எல்லாம் அம்மா செஞ்சு வளர்ந்து வாரா ஆமையா ஆதிபராசக்தி பார்வதியே குழந்தையா பிறந்திருக்காளே அந்த அம்மாளுக்கு பொன்னாச்சின்னு பேர் வைத்து சரிதான் அம்மாளுக்கு வயசு 4 வயசு ஆயிடுது நடந்தோடும் பிராயமாய் விளையாடி வருகிறார் ஆமையா என்னன்னு கேட்கல மத்த புள்ளில மாதிரி இந்த பொன்னாச்சி அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருக்கல என்ன செய்தா மத்த புள்ளில விளையாட போகும் ஆமா தாய் பொன்னாச்சி விளையாட போவாளா எங்க போறா அப்போ என் அம்மா பொன்னாச்சி அம்மா விளையாட விரும்புவது கிடையாது பிறகு அவ யாருடைய தேவி யாரு
சிவனுடைய தேவி. அப்ப அந்த சிவனைத்தான் தேடி போவாள் அம்மை பொன்னாச்சியம். தேடி போறா. சின்ன குழந்தையா இருக்கும்போதே கோயிலுக்கு போறது வழக்கம் தான். மத்த பிள்ளைமாய் விளையாட போக மாட்டான். அதானே அம்மா பொன்னாச்சி 4 வயசுல நடந்து ஓடி எங்க வருகிறாள்? நல்ல அவ பெருநடையா அம்மா பெருநடையா ஓடி வாரால் உத்திரகோச மங்கை கோவில் அம்மா பெருநடையா ஓடி வாரா உத்திரகோச மங்கையிலே ஓட்டம் நல்ல பெருநடையாக வருகிறாள் அம்மை பொன்னாச்சி உத்திரகோச மங்கை சிவன் கோயிலுக்கு. சரி. அம்மா குழந்தையா 4 வயசுல வாரார். ஆமா. ஆண்டவனை அடிபணிந்தாள். அம்மையா சிவனாரை நமஸ்கரித்தாள். சரி. பகவானை வணங்கினால் அம்மை ஸ்ரீ பொன்னாச்சி அம்மை வணங்கி நின்றாள். வணங்கி வீட்டுக்கு வருவது வழக்கம் தானே. 5 வயதாச்சு. சரி. பாடங்களை அழகாகவே படித்து வந்தாள். தான் படித்தாள். 6 வயசுல அழகாகவே கட்டுக்கோப்பா வளர்ந்து வருகிறாள் அம்மை காரணமரத்தி பொன்னாச்சி. சரிதான். நம்மளுக்கு வயசு 7 8 வயசாச்சு. என்ன 10 வயசாகும் போது ஆமா 12 வயதிலே பூத்து புஷ்பவதியானாள். சரி. யாரு? பொன்னாச்சி அம்மா. எந்த ஊர் பொன்னாச்சி? எந்த ஊரு? உத்திரகோசமங்கில பிறந்த பொன்னாச்சி. அப்படி சொல்லுங்க. ஏன்னா அந்த ஊர் தானே இப்போ உங்களுக்கு. இன்னும் அம்மா அங்க வரல. அதானே. இப்போதைக்கு அம்மா உத்திரகோசமங்கில தான் இருக்கா. சரி. அங்க பிறந்த பொன்னாச்சி அம்மாள் வயசு 12 வயசுல பூத்து புஷ்பதியா இருக்கா. வழக்கம் தானே. அம்மா பார்க்க கண்ணு கோடி வேணும் பாருங்க. ஆமா. ஆத்தா பொன்னாச்சி எப்படி இருக்கா? பூத்து புஷ்பதியா இருக்கும் போது சரிதான். 3000 பொன் பேருமா மூக்கத்தியாம் பச்சைக்கல்லா 3000 பொன் பேருமா மூக்குத்தியாம் பச்சைக்கல்லா 3000 பொன் பேருமா மூக்குத்தியாம் பச்சைக்கல்லா 3000 பொன் பேருமா மூக்குத்தியாம் பச்சைக்கல்லா சாந்துமையே சாந்துமையே சொல்லு சாந்துமைய புருவரண்டில தீட்டினாள் பொன்னாச்சியா தீட்டினாள் அவர் ஜாலியாக பல் ஒளிவை காட்டினார் சாந்துமைய புருவரண்டில தீட்டினாள் பொன்னாச்சி தீட்டினாள் சாயலாக பல்லு ஒளிவை காட்டினாள் 3000 பவுன் பெருமா மூக்குத்தி கல்லு அடேங்கப்பா ஆத்தா பொன்னாச்சி அம்மா சாந்துமைய புருவரண்டில தீட்டினாள் ஒன்ன மாதிரி அப்படி அழகா சிரிச்ச நான் தீட்டினேன். அப்புறம் பார்த்தேன் அவங்க என்ன செய்ய பாத்தியாங்க நான் தீட்டினேன். கண்ணை எடுத்து தீட்டிக்கிட்டு ஏய் என்ன அம்மா பொன்னாச்சி அம்மா சரி சாந்துமைய தீட்டுகிறாள் 2 புருவ வெளிகளிலும். சரிதான். அவ அழகு எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? என் தாயான கல் தேர் சுமந்த காரணமரத்தி பொன்னாச்சி. சரிதான். அவ அழக வர்ணிக்க சொல்லையா செய்யணும். வேண்டாமே. உச்சியில ஆமா. உச்சியில சொல்லுனே சொல்லு கடனாகும் மண்ணே தீச்சுடி ஆமா ராக்கோலியா ராக்கோலியா வருகிறாளே அம்மையா பொன்னாச்சியா பொன்னாச்சியா தீயில தீயில தீச்சுடி மண்ணே அம்மா ஆமா பொட்டு வச்சு மூக்கரையில சொல்லன்னே மூக்குத்தியா மண்ணே மூக்குத்தியா ஆமா பில்லாக்கா சொல்லன்னே கழுத்ததிலே வேறென்ன ஆபரணம் ஆமா ஒட்டியானோ சரிதான் கட்டி கொண்டு ஆமா பொன்னாச்சியா ஆமா செல்வமாக சரிதான் செல்ல புள்ள ஆமா போல எல்லாம் கைக்கு தங்க ஆமண்ணே வளையலிட்டா வேறென்ன காப்புமிட்டால் சரிதான் கடையமிட்டால் பொன்னாச்சியால் நல்ல ஆமண்ணா விரல்களுக்கு ஐயே தங்கா ஆமண்ணே சாயலிலே சாயலிலே தங்கத்தால மோதிரம்மா கனையாலியா கால்களுக்கு ஆமனா கொலுசுமிட்டால் கொலுசுமிட்டா அம்மையான பொன்னாச்சியால் பொன்னாச்சியா பொன்னாச்சியால் பொன்னாச்சியா அலங்கரித்தால் பொன்னாச்சியா அம்மையான பொன்னாச்சியா 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 அலங்கரித்தால் கைகளுக்கு ஆமண்ணே கைவளையல் ஆமா கால்களுக்கு ஆமண்ணே தங்க கொலுசு எங்க கொலுசு ஒட்டியானோ ஒட்டியானோ ஒட்டிக்கொண்டு தொட்டு தங்கி ஐயே தங்கா ஆமண்ணே சாயலிலே வேறென்ன 10 நல்ல அம்மாளுக்கு விரலழகா சரிதான் சிட்டுடுக்கை பொன்னாச்சிக்கு கட்டைந்தது போல் ஆமண்ணே அவன் சேலை கட்டும் சொல்லண்ணே இடையழகா ஆமா அவ அண்ணம் போல ஆமா நடந்து சரிதான் ஆசார ஆசார கைகள் வீசி கைகள் வீசி நையவள் அம்மண்ணே பொன்னாச்சியா சொல்லண்ணே அவ அழுக்கி குலுக்கி ஆமா ஆமா அழுக்கி குலுக்கி அப்படி சொல்லு அவ அண்ணன் நட ஆமண்ணே நடந்து வர நடந்து வர சிவனுடைய கோயிலுக்கு
பொன்னாச்சியோன் பூசையதை செய்வாளாம் தாயவளாம் சிவனுடைய கோவிலுக்கு பூசையது செய்வாளா குட்டண்ணி ஆமா ஆமா வருகிறாளே சொல்லு ரோசாப்பூ கொண்ட போட்டு ஆமா வட்ட நல்ல பொன்னாச்சி கொண்டையில ஆமையா பூவா ஆமா முல்ல பூவா சரிதான் அரிக்கொழுந்து ஆமண்ணே மல்லிகைப்பூ சொல்லண்ணே பாரிஜாதம் ஆமா வண்ண 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 பூவெடுத்து பூவெடுத்து அவ அலங்கரித்தால் பொன்னாச்சியா அழகாகவே அம்மா அலங்கரிக்கிறாள். சரி சடங்கான பிள்ளைய சொல்லவா சொல்லவே வேண்டாமே நல்ல கண்மையி ரோஸ் பவுடர் வேற என்னது நேத்தான் சடங்கானியா எனக்கு தெரியாது அதான் தெரிய கண்மைக்கு ரோஸ் பவுடருங்க இல்ல நீங்க பூசு இல்ல அடிக்கடி பாத்திருக்கேன் அப்படியா ஆமா ஏப்பா தம்பி லிப்ஸ்டிக் அவ்வளவு அழகா இருக்க அம்மா சரி கண்ணுக்கு கருவிழிகளுக்கு மை தீட்டினால் சரி மூக்கிற்கு மூக்குத்தி பில்லாக்கு ஆமா கழுத்தில் தங்க ஆவரணத்தை போட்டால் சரி பைத்தங்க சாயலே 10 விரலுக்கும் மோதிரத்தை அணிந்தாள் ஆமா தங்க கனையாளின மோதிரம் தானே மோதிரம் தானே கைகளுக்கு காப்பமிட்டால் கை வளையல குலுங்க விட்டாள் சரி என் அம்மையான பொன்னாச்சி ஆமா அவளுக்கு ஒட்டியானத்தோடு சரி காலுக்கு தங்க கொலுசு மிட்டாள் கொலுசு மிட்டு அழுக்கி குலுக்கி அண்ணன் நடந்து வருகிறார் சரி அவ வாரத பார்த்து என்ன தேவாதி தேவர்களும் எப்படி பாடுதாங்க அம்மன் வாரத பாருங்கடி அம்மன் அசஞ்சி வாரத பாருங்கடி அழுக்கி வாரத பாருங்கடி அசஞ்சி வாரலாம் பொன்னாச்சிக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு கொலவ வாரத பாருங்கம்மா நட குலுங்கி வாரத பாருங்கம்மா நடந்து வாரத பாருங்கம்மா நடந்து வாரலாம் பொன்னாச்சிக்கு நல்ல கோலவைய போடுங்கம்மா இப்படி ஒரு பெண் உண்டா எவ்வளவு அழகா இருக்கு இவா என்ன ஒரு மாதிரியா அழுக்குதா என்ன மாதிரியா ஏய் உலகத்துல இப்படி ஒரு பெண்ணு கிடையாது நான் ஒரு காலத்துல இருந்ததா பாத்தீனா என்னமா குளிக்கிட்டு அலைஞ்சா அப்படித்தான் முடி இருந்துச்சு பார்த்தா நான் ஜேல கட்டினத அவ்வளவு அழகா இருந்தா இப்பதான் இடி விழுந்த மாதிரி ஆயிட்டான் அப்படி இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கு அதானே வாயில மண்ணை போடு சரி என்ன சின்ன வயசுல ரொம்ப வசூலாகுமா பேத்தியா கட்டுவா அத சொல்லு ஏய் என்னனே நான் நடந்து போனோம்னா சரி பொம்பளை அண்ணன் மாதிரிலாம் என்னைய தான் பாப்பாங்க அப்படிலாம் கிடையாது பொம்பளை மாதிரி பூரா உங்களை பார்க்கும் இது என்ன இப்படி போட்டு போகுது அப்படின்னு அதனால மூடிக்கிட்டு வாங்கம்மா அப்பவும் அண்ணன் மாதிரியே தான் பாப்பாங்க எதுக்கு எப்பவும் அண்ணன் மாதிரி தான் பாப்பாங்க இங்க இருந்து போனோம்னா சரி என் பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா அழகா பார்த்து ஆம்பளை தானே அழகா பார்த்துல இது ஆனா பொண்ணான்னு டவுட்ல வாயில அக்கினியை கொளுத்தி விட்டுருவேன் சரி ஏய் என்னனே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குடா ஆம்பளை பிள்ளை மட்டுமா இருக்கு ஆம்பளை புருஷனா இருக்கு ஏய் செல்வா ஒரே சிரிப்பா இருந்த மாதிரி இருக்கு செல்வா சைடு அடிக்க மாதிரி இருக்கு அப்படியா நீங்க தான் இப்படியாக இருக்கும் இந்த ஆயான பொன்னாச்சி அம்மாள் எல்லா அழகையும் வர்ணித்தாள் சரி 10 விரலும் பைத்தங்கா சாயல்ல இருக்கும் அடேங்க அப்பா 10 விரலுக்கும் மோதிரம் ஒன்ன மாதிரி நான் 8க்கு தான் போட்டிருக்கேன் இன்னும் 2 போட்டுருவா எப்படியும் இந்த சீசன்ல போட்டுவா போட்டு 9000 அப்படி சொல்லு அத நீ போடு அது என்ன 9 இந்த விரல்ல போட முடியலன்னா போட்டிருப்பேன் ஆமா இன்னொன்னு போட்டா 9000 அப்பெல்லாம் இல்ல போட்டா 2க்கும் சேர்த்து தான் போடுவேன் அதானே மொத்தம் போடுவியோ
எங்க அம்மா பொன்னாச்சிக்கு சரி சிற்று உடுக்கை கடைந்தது போல் சேலை கட்டும் இடையழகு. ஆமா உடுக்கையை பாத்திருக்கீங்களா? கையில வச்சிருக்கலா? இதுதான் உடுக்கை. யாருக்குமே தெரியாது. இந்த உடுக்கையை பாருங்க, மேல இருந்து கீழே வர வர உருவம் குறைஞ்சுக்கிட்டே வரும். சரி அதுக்கப்புறம் விரிவடையுது. ஆமா சிற்றுடுக்கை கடைந்தது போல் பொன்னாச்சி அம்மா சேலை கட்டும் இடையழகு. சரிதான். அந்த இடை மட்டும்தான் சிறுத்து இருக்குமா? ஆமா நானும் எக்ஸசைஸ் பண்ணித்தான் பாக்கேன். எங்க உடம்பு குறையுது? நீ எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி ஆக முடியாது. அப்பல அந்த அண்ணாச்சில கேக்காரு, அண்ணாச்சி பேசாட்ல ரயில்ல பாஞ்சிரு. இல்ல இவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி என்னைய அப்பல அந்த அண்ணாச்சி கோட்டு கேக்காரு, அண்ணாச்சி பிரியாணி இருக்கா? ஆமா நான் ரயில்ல பாஞ்சா நீங்க 4 பேரும் பிச்சை தான் எடுக்கணும். அதான் ஒரு உடம்புண்டோம். அப்படியாவது இந்த இடுப்பு ரெண்டாயி சரி ஒல்லியாதானோ. ஏய் என்ன என் அம்மாள் பொன்னாச்சி அம்மாளுக்கு சிற்று உடுக்கை கடந்தது போல் சேலை கட்டும் இடையழகு. சரி எல்லா அழகும் இருக்கு. அதானே அம்மாளுக்கு மச்சத்தை தவிர வேறு கருப்பம் எதுவும் இல்லை. ஆமா அவ அழகுல அழகு எல்லாத்துலயும் சிறந்த அழகு என்ன தெரியுமா? அழகு வாளை போல ஒரு காதம்மா அவளுக்கு தலைமுடியா கூந்தல் அழகு. தலைமுடியா கூந்தல் அழகு. அம்மா தலைமுடியா கூந்தல் அழகு. தலைமுடியா கூந்தல் அழகு. என் பொன்னாச்சி அம்மாளுக்கு கூந்தல் தான் அவளுக்கு கோரி முடிய 2 கிளி. அம்மளுக்கு கூந்தல் மூடி தன்னழகு. கோரி முடிய 2 கிளி. அம்மாளுக்கு கூந்தல் மூடி தானே தன்னழகு தன்னழகு. அம்மா கூந்தல் முடிய பார்த்தா பார்த்த கண்ணு பூத்து போகாது. அப்படியா? பார்க்க சலிப்பு தட்டாது. சரி அவ கருவறை நின்னு நல்லா பாருங்க. என்ன இன்னைக்கு அவ கூந்தல் முடிதான் இன்னைக்கு பிரபாண்டமா இருக்கு. கண்டிப்பா நீ ட்ரெண்டிங்கே அதான். ஒரு வருஷமும் இல்லாத அலங்காரம் இந்த வருஷம் எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்காமா. ஒரு உண்மையான தாய் உள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரி நிக்கா. சரி அவ கூந்தலை பார்த்தீங்களா? என்ன என் அம்மாளுக்கு கூந்தல் முடிதான அழகு. ஆமா என் ஆத்தா கூந்தல் முடி சாதாரண கூந்தல் முடி என்னையா? ஏறு நெத்தி கூர்புருவாய் இருண்ட கண்ணு சிவந்த முகாய். இரண்ட கண்ணு சிவந்த முகாய். ஏறு நெத்தி கூர்புருவாய் இருண்ட கண்ணு சிவந்த முகாய். இரண்ட கண்ணு சிவந்த முகாய். நீண்ட குழல் முடியதுதான் வாரால் பொன்னாச்சி அம்மாளா. கூர்மையான புருவம். அம்மாளுக்கு நீண்ட தலைமுடி. ஏ அப்பா என்ன இந்த மாதிரி முடி எந்த பொம்பளைக்கும் கிடையாது. ஒன்ன மாதிரி பொம்பளைக்கு எவ்வளவுமே கிடையாது. பொண்டாட்டி கிடையாது. கிடையாதோ? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாப்பிள்ளையே கிடைக்காது. ஏன் கூந்தல மாதிரி ஒருத்திக்கு கூட கிடையாது. கிடையாது. அப்பா ஏர் நெத்தி புருவம் இங்க பார்க்கலாம். யாரு நெத்தி கூர்புருவம் ஓகே தான். சரி இந்த முடிய கொஞ்சம் பாருங்கடா. என்ன பணம் கொட்டை சூப்பி நான் அப்படி விரிச்சிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆடிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. வந்தேன்னா இருக்க 10 முடி உதுந்துரும். அப்படி இல்லப்பா. ஆமா என் முடிய பின்னாடி எத்தனை பேர் வந்திருக்காங்கங்க. எதுக்கு அத்து கூடதுக்கா? அப்படி இல்லப்பா. அவ்வளவு அழகா இருந்தேன் வாலி வயசுல. சரி இளவட்டத்துல அப்படி இருந்திருக்கேன். செவத்துல முட்டி இருப்பேன் ரொம்ப தடவை. அப்படி இல்ல, படிச்சு படிச்சு முடி உதிர்ந்து போச்சு. அதுதான் முட்டி முட்டி படிச்சிருக்கேன். ரொம்ப படிச்சிருக்கோம் அவளுக்கு. நிறைய அப்ப வாய் கீழ நல்ல முடி இருக்கு. அது என்னங்க? வாய் வச்சுதான் வேலையே இருக்கு. தம்பி என்னன்னு இப்படியாக இருக்குமோ இந்த அயான பொன்னாச்சி அம்மாள் கூந்தல் முடியலாக கோரி முடிய 2 கிளி. சரி அழகோடு வளர்ந்திருக்கிறார். வளர்ந்திருக்கா. அவ எல்லாத்துலயும் சிறந்தது அம்மாளுக்கு கூந்தல் முடிதான். ஆமையா யாருக்கும் இல்லாத கூந்தல் முடி என்ற ஆயான காரண மரத்தி பொன்னாச்சி முடி. ஆமா அந்த கூந்தல் முடி அழகாக வாரிக்கொண்டு எங்க வருகிறார்? அண்ணன் நல்ல நட நடந்து நடை நடந்து அவ அருங்கிலியால் வாராளம்மா. நடை நடந்து அவ உத்திரகோச மங்கை விட்டு அந்த அம்மையப்பன் கோவிலுக்கு கேட்டீங்களா? என்ன
பொன்னாச்சி அம்மாள் பூத்து புஷ்பவதியா இருக்கிறார். கோயில் சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவது வழக்கம் காலை மாலை. சரி, இந்த அம்மாளுக்கு பருவ வயசுல வரக்கூடிய அன்பு காதல் எதுவும் வரவில்லை, எதுவுமே வரல. அது சாதாரண மானிட பிறவியா இருந்தா வந்திருக்கும். அந்த அம்மா பருவ வயசுல ஆண்டவன் சிவனே ஒருவரே தஞ்சம் என்று அவர் அம்மையப்பன் கோவிலுக்கு அந்த பொன்னாச்சி வருவாளா. அம்மா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சரி குளிச்சிட்டு தானே கோயிலுக்கு போறது வழக்கம். எல்லாரும் தானே. பொன்னாச்சி அம்மா குளிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு சொனை உண்டு. சரி, சொனைனா சின்ன ஒரு குட்டை மாதிரி. ஆமா, அதுல அம்மா மட்டும்தான் குளிப்பாங்க, வேற யாரும் குளிக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பொன்னாச்சி அம்மாளுக்கு குளிப்பதற்காக ஒரு திருச்சுனையை உண்டாக்கி அந்த மங்கள நாதனும் மங்கள ஈஸ்வரியோ தாயோடு தகப்பனுமா அந்த பொன்னாச்சிக்கு சுனை உருவாக மகளே என்ன நீ சிவன் கோயிலுக்கு போகும்போது உனக்குன்னு உருவாக்கிய சொன்ன தனியா இருக்கு. ஆமா இருக்கு. நீ அதுல மட்டும் குளிச்சு நீராடி போமா பொன்னாச்சி. ஆமா, யாத்தா பொன்னாச்சி அம்மாள். ஆமா, அவ அழகாக நடந்து சரிதான் அவ தேய்ச்சி நல்லா குளிப்பாளா. அவ தேகம் எல்லாம் நெய்யூருக அவ அரைச்ச மஞ்சள் கையில எடுத்து பூசுவாளா. தேய்ச்சி குளிக்கா தேகம் எல்லாம் நெய்யுருக. ஆமையா, அரைச்ச மஞ்சள் எடுத்து அம்மா அள்ளி பூசுதா. சரி, சொனையில நீராடி கொண்டு ஆமா தன்னுடைய கொண்டைக்கு பூத்த மலர்களை எடுத்து பூத்து கொண்டு சரி அவன் அந்த வன தோட்டத்திலே அவன் நல்ல மலர் ரெண்டு எடுத்து நந்தவன தோட்டத்துல நல்ல நல்ல பூக்களை பறிச்சு தம்மா கொண்டையில வச்சிருப்பாங்க. சரிதான். ஏன்னா பெண்ணா பிறந்தவா பூ இல்லாம பொட்டு இல்லாம கோயிலுக்கு போக கூடாது. அம்மா குளத்துல குளிச்சிட்டு அழகா தலை நிறைய பூ வச்சு சரி ஆண்டவன் சிவனை பார்க்க உத்தரகோச மங்கைக்கு வாராங்க. இப்படியாக காலங்கள் கடந்தது. காரணம் அரவர் குலத்துல பிறந்த பொன்னாச்சி அம்மாளுக்கு காதல் எதுவும் வரல. சரி, ஆண்டவன் சிவனை மட்டும் பார்க்கணும். ஆமா, கல்யாண ஆசை வரல. பருவ வயசாச்சு. ஆமா, தாயான பொன்னாச்சிக்கு சரிதான் அந்த சொனையில குளிச்சு நீராடி நீண்ட குழல் தான் உடுத்தி தலைக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அம்மா சிவன் கோயில் வந்து சாமி கும்பிடுறாங்க. சரி, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்படியாக ஆமா என்னை அம்மா பொன்னாச்சி அம்மா இருக்கும் போது சரி கோயிலுக்கு போறதும் வாரதும் வழக்கமா தான் இருக்கு. அந்த சொனையில வேற யாருமே குளிக்க மாட்டா. சரி, இப்படியாக பொன்னாச்சி அம்மா உத்தரகோசம் மங்கையில வளர்ந்து வரக்கூடிய வேலையில ஆமா கேடு காலம் எங்க ஆரம்பிக்கு பாருங்க. எங்க ஆரம்பிக்கு நாட்டிலேயும் நல்ல நாடே நாவலர்கள் புகழும் நாடே ராமநாடு சீமையிலே சேதுபதி மன்னனவ ராமநாட்டு சீமையில சேதுபதி மன்னன் இருக்காருல்ல. சரி, அவருக்கு திக் விஜயம் செய்வது வழக்கம் தான். அது என்ன திக் விஜயம் அப்படின்னா என்னது? அந்த காலத்துல ராஜா வந்து ஊரை சுத்தி வருவாரு. ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க ஆமா பார்க்க வருவாங்க. சரி, அதுவும் இல்லாம வேட்டைக்கு போறதும் வழக்கம் தான். சேதுபதி மன்னன் வாராரு வேட்டைக்கு படை மந்திரிகளோடு. ஆமா, படை மந்திரிகள் அழைச்சாச்சு. சரி, வேட்டைக்கு போகணும்ல. முக்கியமானது வேட்டைக்கு போறதுக்கு என்னது வேணும்? வில்லம்பு ரெடியா இருக்கா? எல்லாம் இருக்கு. மந்திரி நீ அதை வச்சுக்க. இருக்கேன்டா. இன்னொன்னு வேட்டைக்கு முக்கியமானது நாய் பிடிக்கணுமே. ஆமா, பிடிக்கணும். வேட்டை நாய் இருக்காப்பா? இருக்கு. அப்படியா? ஆமா, வேட்டை நாய் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு ராஜா நாய். வாங்க போவோம் வேட்டைக்கு. நீ போ. குதிரை வாங்க. குதிரைலாம் எனக்கு வேண்டாம். வாங்க, குதிரை நொண்டி குதிரையா இருக்கு. அதானே நல்லா ஓடும். சக்கடி குதிரை. சக்கர வண்டியா? அது மாட்டு வண்டிப்பா. சரி, வேட்டைக்கு போகும்போது வேட்டை நாய் வேணும். கண்டிப்பா வேணும். அவுத்து கொண்டு வா. கண்டிதான் சொல்லிட்டியா? குதிரைன்னு சொல்லிட்டியே. சரி,
ஏ ஈட்டி இருக்கா? ஈட்டி இருக்கு. வேற ஈட்டி இருக்கு. இப்ப என்ன வேட்டை போவ? பாட்டி இருக்கு குடுறவா. பாட்டி வேண்டாம். சரி இப்ப என்ன வேட்டை போணும்? உங்க பாட்டி கூட நீ போ வேட்டைக்கு. பாட்டி சொல்லி கொடுப்பா நல்லா. அப்படியா? இப்படிதான் போகணும் இந்த வழியில போ. மன்னர் மன்னா சேதுபதி மன்னா வேட்டையாட போக வேணும் என்று அவ வேட்டனாயே கைவிடித்தாய கைவிடித்தா அவ கையில் பிடித்தா அவ வேட்டையாட ராஜா வராரா கையில் பிடித்தா ஐயா கையில் பிடித்தா ஐயா கையில் பிடித்தா வண்ணரார ராஜாவா அந்த ராஜாவா அவன் வேட்டனாய கைவிடித்து வேட்டனாய கையில் பிடிச்சு சேதுபதி மன்னனவே சேதுபதி மன்னனவே வேட்டையாட போக வேணும் வேட்டையாட போக வேணும் ராமநாடு ஜில்லா விட்டு ராமநாடு ஜில்லா விட்டு உத்தரகோச மங்கை வழி உத்தரகோச மங்கை வழி வனமான வனங்கடந்து வனமான வனங்கடந்து காட்டுக்குத்தான் வேட்டையாட காட்டுக்குத்தான் வேட்டையாட மந்திரியும் மன்னனாக மந்திரியோ மன்னனாக வாராரையா வேட்டையாட வேட்டையாட வாராரா வாராரையா வேட்டையாட அவர் வேட்டையாட வாராரா அதோ கூட வருது பாருங்களே சிப்பி பாரதான் இந்த நாய்க்கு ஒண்ணு திங்க மண்டுக்கு அதானே சொன்னுடி கேட்க மாட்டேங்குது வா அவன்தான் வாழை நல்லா ஒட்டி போ. வேட்ட நாய் வா பரியா வில்லு முடியோட சம்பளம் வருமா ஒட்டி போ. வேட்ட நாயை கையில பிடித்தான் மன்னன் ஆமையா மந்திரி என்ன நம்ம ரெடியா இருப்போம் வேட்டைக்கு போறதுக்கு கொஞ்சம் எந்திரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வேட்டைக்கு போவோம் வந்துரு போயிடுவோம் வேட்ட நாயை கையில பிடித்தான் சேதுபதி மன்னன் சரிதான் வருகிறார் வருகிறார் வனமான வனங்கள் கடந்து வருகிறார் வருகின்றார் எங்கே வருகிறார்கள் வருகின்றார்கள். அப்பன் வனமா காணு வனங்கடந்து வருகிறானே மன்னன் அவன் மந்திரியா மன்னனோடு அவன் வேட்ட நாய கைபிடித்து அழகுடனே வருவாரா மந்திரி என்ன ஐயா ஏ மந்திரி என்ன மன்னனுக்கு ஆ, ரொம்ப தாகமா இருக்குப்பா ஏ மந்திரி தண்ணி கொடு வேகமா கேட்கான் தண்ணி கொடுப்பா ஏ மந்திரி என்ன எனக்கு தண்ணி தாகமா இருக்குப்பா ஆமா இந்த வேட்ட நாயும் ரொம்ப இளைச்சு போயிருக்கு தவிச்சு போயிருக்கு அந்த வேட்ட நாய்க்கும் ஆமா கொஞ்சம் தண்ணி காட்டணும் காட்டணும் அப்பந்தான் மந்திரி சொல்வானா என்ன சொல்லுவான் ஐயா சேதுபதி மன்னா என்ன இந்த காட்டுக்குள்ள எங்க போய் தேட இங்க தண்ணி எங்க போய் தேட அப்போ நீங்க இந்த மரத்து இனல்ல உட்காருங்க பேசாம இருங்க நான் மந்திரி போய் ஆமா உங்களுக்கு குடிக்க தண்ணி கோரிட்டு வாரேன் ஆமா அதுவும் இல்லாம சரி இந்த வேட்டை நாய்க்கும் தாகம் தீர்த்து கூட்டு வாரேன் கூட்டு வந்துருதேன் அவன் வேட்டை நாய கை பிடித்து ஐயா வாரானே மந்திரியும் அவன் உத்தரகோச மங்கையிலே உத்தரகோச மங்கையிலே ஆமா தேடி வாராங்க எங்கேயுமே தண்ணி இல்ல எங்கமே தண்ணி கிடையாது ஏன்னா கடற்கரை பூமி தானே ஆமையா வரக்கூடிய வழியில ஒரு சுனைய கண்டான் ஒரு சுனைய கண்டா அந்த சுனை தான் எந்த சுனை என்ன சொன்னையா பொன்னாச்சி அம்மா குளிக்கக்கூடிய நீர் சுனை சரி பொன்னாச்சி அம்பாளை தவிர வேற யாரும் அதுல குளிக்க மாட்டாங்க யாருமே குளிக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட உத்தரகோசம் அங்க பொன்னாச்சி அம்மை நீராடக்கூடிய சுனையை கண்டான் மந்திரி ஆமா என்ன அழகா கெங்க தண்ணி கிடக்கு எவ்வளவு தெளிவா இருக்கு வேட்ட நாயை கைப்பிடிச்சு ஆமா அந்த சுனை பக்கம் கூட்டு போனாரு சரி ஆஹா என்ன என்ன அழகா இருக்கு இந்த தண்ணி அதானே ஆசையோடு அழகாகவே தாகம் தீர்ப்பதற்காக கோரி குடித்தான் மந்திரியாகப்பட்டவன் ஆமா வேட்ட நாயும் தண்ணிய குடிக்கி சரி அந்த சொனையில தாகத்தை தீர்த்து வரக்கூடிய போது ஆமா வேட்ட நாய் தண்ணி குடிச்சது பாருங்க என்ன அந்த சொனையில வேட்ட நாய் தண்ணி குடிக்கும் போது சரி ஒரு குத்து முடி வேட்ட நாய் வாயில சிக்கிருச்சு வேட்ட நாய் வாயில முடி சிக்கி இருக்கு முடி சிக்கி போயிருக்கு வாய்க்குள்ள முடி இருக்கு கொண்டா
வேண்டாம் நானே எடுத்துறேன். மன்னன் மந்திரியாகப்பட்டன் வருகிறான் வேட்டநாயை கூட்டிக்கிட்டு. சரி அண்ணாச்சி அம்மா குளிச்ச சொனையில போய் தண்ணி குடிக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. கால கைய அலம்பலாமா கூடாதே, அவளுக்குன்னு உருவாக்கணும் சொன்னல. அதானே தாகம் தீர்க்க குடித்தான். என்ன கூட வந்த வேட்டநாயும் தாகம் தீர்த்தது. தீத்திருச்சை. வேட்டநாய் தாகம் தீர்த்து குடிச்சிருக்கு. வேட்டநாய் வாயில ஒரு குத்து முடி இருக்கு, உள்ள போய் கிடக்கு. எம்மாடி, அதானே நாய் கிடந்து சுத்தி சொலது சொனையில சேர்ந்து சொல்லி சொல்லுது. வாயக்கு நெளிச்சு பார்க்க முடி வாயை விட்டு வெளியேற மாட்டுக்கு. ஆமா ரொம்ப கஷ்டப்படுது நாய். ஏப்ப என்ன கஷ்டப்பட்டுச்சு? இந்த வேட்டை நாயை கூட்டு போனுமே. ஆமா நேரம் கட்ட நேரத்துல வாய்க்குள்ள முடிவே சிக்கிக்கிருச்சு. எப்படி வேட்டையாடும்? ஏய் உருவமா முடிய ஊரி பாப்பா எனக்கு வேண்டாம். பாத்தா மந்திரி சரிதான். அவன் நான் எதுதான் வயதில உருவானா உருவானா முடிய உருவானா உருவானா நீளமாக முடியதுதான் முடியதுதான் இல முடியதுதான் உருவானா நீளமான முடியதுதான் முடியதுதான். வேட்டநாய் வாயில உள்ள முடிய உருவுதான் மந்திரி. ஆமா 10 அடி இருக்கு. அப்பா ஆமா இது என்ன இம்புட்டு நீளமா இருக்கு? இவ்வளவு நீளமா இருக்கு. இவ்வளவு நீளத்து முடி வாயில இருந்து வந்துகிட்டே இருக்க. அதானே தண்ணியை குடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல. தண்ணியை குடிச்ச முடியும் சேர்த்து குடிச்சிருக்க நாய். அவரு பெரத்த மெத்த போட்டு விரிச்சு படுத்தாச்சு. ராமசாமி ஐயா, மதிப்பிற்குரிய ராமசாமி என்னாச்சு? ஐயா நம்ம வெள்ளுப்பாட்டுக்கு சரி பாசத்தோடு டீ காப்பி வடையும் வாங்கியிருந்தாங்க. ஆமா முதலா மதிப்பிற்குரிய பத்திரகாளி அம்மாள் உள்ளி வடை அம்மா அவர்கள் நமக்கு அழகாகவே சரி டீ காப்பி வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி தந்தாங்க. உனக்கு வேணும்னு சொல்லு. அதானே அதுக்கு என்ன நம்ம மக்கள் வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? சொல்ல மாட்டாங்களே. அப்படியா? ஏ தம்பி அண்ணே உனக்கு ஒரு டீ என்னடா 10 டீ வரும். நீ வாடு வாயில ஊத்திக்க. இப்படியாக இருக்கும்போது வேட்டை நாய் வாயிலிருந்து ஒருவதாம் மந்திரி மடிய சரிதான். முடி நீளமா முடியா இருக்கு. இது சாதாரண முடி இல்ல. சரி அப்ப இந்த சுனையில ஏதோ ஒரு பெண் வந்து குளிக்கிறாள். யாரோ வந்து குளிக்காங்க. முடியே இவ்வளவு அழகா இவ்வளவு நீளமான முடியா இருக்குன்னா ஆமா ஒரு பெண்ணுக்கு அழகு என்னது? தலை கூந்தல் முடிதானே. கூந்தல் முடிதானே. கட்ட முடியா இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கொண்டை ஆட்ட முடியாது. முடியாது. ஏய் என்னனே கூந்தல் முடி நீளமான முடியா இருக்கு. சரி கண்டிப்பா அந்த முடிக்கு சொந்தக்கார பெண் அழகுள்ள பெண்ணாத்தான் இருக்கணும். இருக்கணும். பார்த்தான் சேதுபதி மன்னன். என்ன செய்தார்? நம்ம மன்னரும் கல்யாணமாகாமத்தான் இருக்காரு. இருக்காரு. இந்த முடியே இவ்வளவு அழகா இருக்க. அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இந்த பொண்ணு யாருன்னு பார்க்கணும். பாத்திரணும். இந்த சொனையில குளிச்ச பொண்ணு யாருன்னு பார்க்கணும். சரி இந்த பொண்ணு அழகுள்ள பொண்ணாத்தான் இருப்பா. இருப்பா. இவ்வளவு நீளமான முடி இருந்தா கண்டிப்பா அழகுள்ள பொண்ணாதான் இருப்பா. இருப்பாள். அப்ப இந்த பெண் யார் என்று பார்க்க வேணும். மன்னனுக்கு மாலை இட வேணும் என்று சரிதான். மந்திரி வந்தாம்னா தண்ணியை குடிச்சோமா போனமான்னு இருக்கணும்ல. பேசாம போயிருக்கலாம். நாய் வாயில சிக்கிற முடியை இழுத்து பார்க்க நீளமான முடியா இருந்திருக்கு. அவனால வந்தது. அப்ப இந்த பெண்ணை பார்த்து அழகா பெண்ணாத்தான் இருப்பா. சரி நம்ம ராஜா சேதுபதி மன்னனுக்கு கல்யாணம் ஆகல. வாங்கல. அவனுக்கு இந்த அழகான மணப்பெண்ணத்தான் மணமுடிக்க வேணும் என்று மந்திரி நினைக்கான். சரி பார்த்தார் மந்திரி. என்ன செய்தார்? ஓடி ஓடி வருகிறார் பாருங்க. ஆமா வாட்ட நல்ல பெருநாடையா 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 ஓடி வாரா மந்திரியும் மந்திரியும் ஓட்ட நல்ல பெருநாடையா 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 ஓடி வர மந்திரியும் மந்திரியும் நம்மப்பா மன்னவனே நான் காட்சியது கண்டேனப்பா. ஏ மன்னா என்ன மந்திரி? நான் வேட்டையாட நாய்க்கு தாகம் தீர்க்க போனேன். ஆமா உத்தரகோச மங்கையில ஒரு சுனைய கண்டேன். சரிதான். சுனைக்குள்ள நான் நீர் நாத்தி முடிஞ்ச பிறகு ஆமா வேட்டை நாய் நீர் இருந்தும் போது சரி அதனுடைய வாயில கொஞ்சம் கூந்தல் முடி சிக்கி இருந்துச்சு. அதுக்கு அந்த முடிய நான் உருவி பார்த்தேன் மன்னா. ஆமா எவ்வளோ நீளமான முடி. சரி எந்த பெண்ணுக்கும் அப்படி ஒரு முடி இருக்காது. இருக்கவே இருக்காது. அழகுடைய கருங்கூந்தல் முடியானது இவ்வளவு நீளமா இருக்கு. ஆமா இவ்வளவு கூந்தல் முடி அழகா இருந்தா கண்டிப்பா பெண் அழகா இருப்பா. சரி மன்னா என்ன? வாங்க வாங்கயா வாங்கயா அந்த பெண்ணு யாருன்னு விசாரிப்போம். விசாரிச்சு பாப்போம். அத உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோம். கட்டி வச்சிருவோம்.
மன்னனோடு மந்திரியும் ஐயா தேடி தேடி வருவார்களா அந்த உத்தரகோச மங்கையலே அவ சுனை அருகே தாண்டியல்லோ மந்திரி என்ன மன்னா எங்க பார்த்த அந்த முடிய இந்த சுனையில தான் பார்த்தேன் இந்த சுனத்தான் இந்த சுனைதான் அது அப்ப இப்பவும் யாரோ ஒரு பெண்ணு குளிச்சுட்டு போயிருக்கா ஆமா யாரா இருக்கும் பக்கத்துல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியலையே சரி குளிச்சுட்டு போன பெண்ணினுடைய கால் தடம் பதிஞ்சிருக்கு பதிஞ்சிருக்கு அவ கால் தடத்தை பார்த்தல்லவோ 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 வருகிறானே மன்னனவனோ தடத்தை பார்த்தல்லவோ பார்த்தல்லவோ வருகிறானே மன்னனவனோ கால் தடத்தை பார்த்தல்லவோ வருகிறானே மந்திரியோ தடத்தை பார்த்தல்லவோ வருகிறானே மந்திரியோ பாதையாக வாரானே மந்திரியோ தடத்து பாதையாக வாரானே மந்திரியோ கால் தடத்தை பார்த்தே வழியா வாராங்க அப்படியே வாராங்க இந்த சொனையில குளிச்சுட்டு யாரோ இப்பதான் போயிருக்காங்க இப்பதான் உள்ள போயிருக்காங்க அப்ப அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிடலாம் ஆமா கால் தடத்தை பார்த்து பார்த்து வாராங்க கால் தடம் உத்தரகோசம் அங்க சிவன் கோயில் போயிருக்கு சரி உத்தரகோசம் அங்க சிவன் கோயில போய் கேட்கான் சேதுபதி மன்னன் என்ன கேக்கா சேனாதிபதி மந்திரியோடு என்ன ஐயா பூசாரி ஐயா என்ன இங்க யாரும் ஒரு பெண்ணு வந்தாளா யாரும் வந்தாங்க ஐயா உங்களுக்கு வந்தாருலா வரலையா இப்பதான் ஒரு பொண்ணு வந்துட்டு போறா வந்துட்டு போயிட்டாங்களா அப்பதான் போறா ஐயா இந்த பெண்ணு எப்படி இருப்பா அந்த பொண்ணு இப்படி இருப்பா நல்லா அழகா தான் இருப்பா ரொம்ப அழகா இருப்பா ரொம்ப அழகா இருப்பா ஐயா அந்த அம்மா பெண்ணுக்கு முடி எதுவும் கட்ட முடியா சே ரொம்ப நீளமுடி அது நீளமான முடியதுதான் முடியாதுதான் ஏம்மா முடியதுதான் முடியாதுதான் ஏன் தாயான அந்த பொன்னாச்சிக்கு நீளமான முடியாதுதான் முடியதுதான் தாயான பொன்னாச்சிக்கு நீளமான முடி உண்டு ரொம்ப நீளம் ரொம்ப நீளமுடி இந்த ஊர்லயே அழகான பொம்பளை நான் ஒருத்திதான் அவ ஒருத்திதான் நான் ஒருத்திதான் உனக்கா நீயா இது ஒத்துக்க மாட்டோம் அந்த சாமி சொல்லுதே ராஜ்ல நீ ஒண்ணே சொல்லிட்டு இருக்க அதானே மண்டல தீய சுட்டுறோம் பாத்துக்கோ ஏய் அக்கினியை பொறுத்தி விட்டுருவேன் ஏற்கனவே வச்சு வச்சுதான் போயிட்டல எல்லாம் போயிடுது இந்த ஊர்ல ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் நீளமான முடி இருக்கு மன்னா சரி அது யார் தெரியுமா யாரு உத்தரகோசம் அங்கு ஆண்டு வந்த மங்களநாதன் மங்களேஸ்வரிக்கு ஒத்தைக்கு ஒரு மகளாக காரண மரவர் குலத்தில் பிறந்த சரி கல்தேர் சுமந்த காரண மரத்தி பொன்னாச்சி பொன்னாச்சி அந்த ஒரு அம்மாளுக்கு மட்டும்தான் நீளமான முடி நீளமான முடி ஐயா ம். பொண்ணை உடனே பார்க்கணுமே வேற யாருக்கும் கிடையாது அப்படி சரி அந்த அம்மாளை பார்க்க வேண்டும் விலாசம் கிடைக்குமா கிடைக்குமா அட்ரஸ் கிடைக்குமா கிடைக்குமே மன்னா மண்ணம் கேட்டு இல்லைன்னு சொல்லுவேனா மண்டலுக்கு போய் இதை தாரேன் ஆ. வேற யாரும் அதை கொடுத்துருக்க மாட்டேன் யாரா அப்போ இந்த பெண்ணை போய் பார்த்துடலாமா பாப்பையில என்ன செய்யலாம் ஆனா நான் தான் அட்ரஸ் கொடுத்தோம்னு யார்கிட்ட சொல்றேன் சொல்ல மாட்டேன் பொண்ணு அழகா இருக்கே சொன்னா கோயில்ல பூசாரிக்கு வேலை கிடையாதுல்ல சரி அந்த வார்த்தையை காதில் கேட்டு மன்னனோடு மந்திரியுமாக பெண் பார்க்க எங்கே வருகிறார்கள் எங்கே வருகின்றார்கள்? உத்தரகோசம் மங்கையிலே திரகோசம் அங்கையிலே வருகிறானே மன்னன் அவன் வருகிறானே மன்னனவன் சேதுபதி மன்னனோடு சேதுபதி மன்னனோடு சேனாதிபதி ஐயாக சேனாபதி தெரியாக மன்னனோடு மந்திரியோ மன்னனோடு மந்திரியோ உத்தரகோசத்திலே திரகோசத்திலே காரண மரவர் குலத்து தெருவுக்கு வருகிறான் ஆமா அந்த மங்களநாதர் வீட தேடி வரும்போது சரி இதுதான் அந்த ஊர் மங்களநாதர் வீடா ஓ இதுதான் வீடா வீட்டுக்குள்ள வருவாரா வீட்டுக்குள்ள வருவாரா அண்ணனோடு மந்திரியோ மன்னனோடு மந்திரியோ ஏ வாடா எப்பா மங்களநாதா மங்களநாதா ஏ மங்களநாதா மங்களநாதா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்ல கேளு வாடா யப்பா மங்களநாதா மங்களநாதா வார்த்தை ஒண்ணே சொல்ல கேளு எப்பா என்ன இந்த வீட்டுக்குள்ள யாரு இருக்கா யாரு யாரையாது யாரு நீங்க தான் மங்களநாதனா அவன் நான் தான் நீங்க யாரையா நாங்க தான் சேதுபதி மன்னன் வந்திருக்கோம் மன்னன் வந்திருக்கீங்களா ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் நீங்க சொன்ன நாங்களே உங்களை தேடி வந்திருப்போமே அப்படியா இந்த மங்கள்நாதன் இல்லத்திற்கு சேதுபதி மன்னன் வருகையா ஏன் வரைக்கும் ஏன் வந்தீங்க வாங்க உட்காருங்க இங்க வந்து எதற்காக கதவை தட்டுற? யார் நீ? காபி குடிக்கல காப்பியா? பால் சாப்பிடுறீங்களா மன்னா ஐயா ஆ, வெயில் ஓவரா இருக்கு
சரி மோர் இருந்தா ஒரு சொம்பு கொடுங்க. மோர் வேணுமோ? மோர் 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 வேணுமோ? ஆமா இப்ப தந்துருவோம். நல்ல பசும்பால சரி கடைஞ்சி. ஐயா வேற என்ன வேணும்? வேற ஒண்ணு வேண்டாம், பிறகு மோர் தான் வேணும். வேற வாங்கி நான் என்ன செய்ய? மன்னனுக்கு இருக்க இடம் தாங்க, முதல்ல உட்கார வைங்க. பொறுமையா டீ கூட எச்சு துப்புது, அது மைக்கு வம்பா போயிடும். மைக்கு வம்பா போயிடும். ஏற்கனவே இறை வைக்க வச்சுட்டான். கொஞ்சம் பொறுமையாரு தம்பி. என்னண்ணே? வந்தவங்களை உபசரிக்கிறது தான் நம்ம தமிழரோட பண்பாடு. கண்டிப்பா. முதல்ல வீட்டுக்கு வந்தோன்னு என்ன செய்வீங்க? உட்கார வைப்போம். வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வந்து நம்ம வீட்டுல சாப்பிடுங்க. சரி தண்ணி குடிக்கீங்களா, குடிக்க டீ குடிக்கீங்களா, குடிச்சிருவேன். பழம் சாப்பிடுதீங்களா, சாப்பிடுதேன். உட்கார்ந்து கொஞ்சம் இப்படிலாம் கேட்டா ஒருத்தரும் வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தெல்லாம் வீட்டு வர மாட்டான். சாப்பிடுதீங்களான்னு முதல்ல கேட்ட வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடுங்க கேட்காம போய் கொடுக்கணும். ஆமா ஆமா. இவன் தானிகளை கொடுத்து தள்ளிட்டான். அதானே. இவன் வீட்டுக்கு போனவன் பேசவே மாட்டான். சுட்டு போன சப்பாத்தி. ஆமா, பொண்டாட்டி பின்னாடியே ஒளிஞ்சுக்கிறதா. அதானே. நீங்க வந்தா பெரிய வீர மாதிரி தெரியுது. ஆமா. சொட்ட தலையா ஐயா உனக்கு ஒரு நாள் இருக்கு. ஆமா. வந்தவங்களும் முதல்ல வாங்கன்னு கேட்கணும். சரி. அதுக்கடுத்து போங்கன்னு கேட்க கூடாது. எதிர்மறையா? நமக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் இருக்கான் போல உலகத்துல. வந்த உடனே வாங்கங்கணும். சரி. அதுக்காண்டி நீங்க ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடியும். சாப்பிடுங்கன்னு சொல்லணும். சாப்பிட்டா சாப்பிடதான், சாப்பிடலன்னா போறான். மன்னா வாங்க, வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். நான் இந்த அழகுடைய உத்தரகோசம் ஆளக்கூடிய மங்கள்நாதன், நான் தான் தலைவர். நீங்க தானா? எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கு. மங்கள்நாதா, என்ன இந்த மன்னன் உன் வீட்டை தேடி வந்திருக்குது காரணம் சாதாரண காரணம் கிடையாது. காரணம் ஒண்ணுதான். மன்னா என்ன என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இல்லாதா? சஸ்பென்ஸ் வேண்டாம் மன்னா. கண்டிப்பா உண்டா? என்ன? என்னால் என்ற அளவுக்கு நான் கேட்டதை கொடுக்கேப்பா. சரி. என் மங்களநாதா, என்ன சேதுபதி மன்னிக்கு என்ன வேணும் தெரியுமா? நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம். நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம். சொத்து வேண்டாம், சொகமும் வேண்டாம். சொத்து வேண்டாம், சொகமும் வேண்டாம். பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம். பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம். மகளை தானே வேண்டும் அப்பா, வேண்டும் அப்பா, வேண்டும் அப்பா, வேண்டும் அப்பா. மனம் முடிக்க மண்ணே வந்திருக்கேன். மகள்தானே வேண்டும் அப்பா, வேண்டும் அப்பா, மனம் முடிக்க நாடு வந்திருக்கேன். நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம். என் மங்களநாதா, எனக்கு சொத்து சுகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். சேதுபதி மன்னங்கிட்ட நாடு நகரம் எல்லாம் கோட்டை கொத்தளம் நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், தங்கம் வேண்டாம், ஜங்கிலி வேண்டாம். வேண்டாம் எனக்கு. எனக்கு உனக்கு பிறந்த மகளை நான் பார்க்க வேண்டும். என்னது? உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அந்த பெண் பார்க்க வந்திருக்கேன், நான் மனம் முடிக்க வந்தேன் இந்த சேதுபதி மன்னன். சரி. உன் பிள்ளை உண்டா? ஆமா இருக்கா. ஆம்பளையா பொம்பளையா? பிள்ளை இருக்காங்க கேக்க. ஆம்பளை பொம்பளை. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய கூப்பிடு. எதுக்கு? நான் பெண் பார்க்கணும். அவ கோயிலுக்கு போயிருக்கா. கோயிலுக்கு போயிருக்காளா? ஆமா. உன் பிள்ளை வீட்டுல இருக்க மாட்டாளா? என் முள்ள எப்பவும் கோயிலே கதினி தான் இருப்பா. இப்பந்தான் நாங்க கோயில்ல இருந்து வந்தோம். சண்டாளம் வந்திருக்கான பாத்திரப்பான் போலுக்கு. பாத்துட்டாமல இருக்குங்க. இலே என்னங்க? ஏடி என்னங்க? ஓ, இப்ப நீ பொண்டாட்டியா மாறுதியோ? இவன் மாறணும்ல. இல்ல, நீதான் மங்களேஸ்வரி, நான் மங்களநாதன். அப்படிதான். ஏடி என்னங்க? என்ன இப்படி மன்னர் வந்து இப்படி கேட்காரு? அதானே தெரியலையே. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய கட்டிக்கணும், வயித்துல நெருப்ப கட்டிட்டு தெரியுது. நானும் தாங்க. நீ எதுக்கு கட்டிட்டு தெரிஞ்ச? ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கோம்ல. அப்படியா? ஆமா. இப்படி வந்து கேட்கான என்ன சொல்லுவோம்? என் பாட்டுக்கு வந்து நிக்க கருவாப்பைய. ஏ மங்களநாதா, என்ன? நேரம் தவறுது, நான் வேட்டைக்கு போனோம். உன் பெண்ணை முதல்ல காமி நான் பார்க்கணும். ஏன் சுடலமான சாமி ஆடுவேலோ? வேட்டை அந்த வேட்டை கிடையாது, காடு சுத்தி வேட்டை பார்க்க போவேன். ஓ அப்படியா? மன்னரே மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். சரி. என் மகளோ விளையாட சென்றிருக்கிறார். மன்னா, என்ன? நீங்க கேக்குதெல்லாம் சரிதான். சரி. ஆனா என் பெண்ணுக்கு கல்யாண ஆசையே வந்தது கிடையாது. இல்லை இல்லை, இதுக்கு இது பதில் இல்லை. நீ அதெல்லாம் நீ பிரச்சனை இல்லை, பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் கல்யாணத்தை பத்தி பேசினா என் பொண்ணு சிவசிவான்ல காதை குத்துவா. சிவான்னு இருக்க பொண்ணுதான் எனக்கு வேணும், மத்த ஒண்ணு வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எங்க குளம் வேற உங்க குளம் வேற மன்னா. என்னையா குளத்துல என்னையா இருக்கு? அதானே. பொண்ணை பார்த்த உடனே அப்படி பத்திக்கிறதே. இந்த ஊர்ல நிறைய பொண்ணு இருக்கு, அங்க பாத்துறீங்க கெட்டிக்காங்களா? உங்க மன்னர் பரம்பரை வேற, நாங்க பரம்பரை வேற. நான் உன் பொண்ணவே இன்னும் பார்க்கல, உன் பொண்ணோட கூந்தலத்தாயா பார்த்தேன். ஆமா உண்மை உண்மை, என் மகளுக்குத்தான் நீண்ட குரல் முடி உண்டு. 10
முடி கூந்தல் உண்டா உன் மகளுக்கு? கண்டிப்பாக உண்டு மன்னா. அதை பார்த்துத்தான் நான் பொன் கேட்டேன். நான் மனசார சொல்றேன். என்ன? என் புள்ள உங்களுக்கு வேண்டாம். ஏயா? உங்களுக்கு ஏற்ற பெண்ணு என் மகள் கிடையாது. ஒரு நாட்டின் அரசன், அதுவும் இளவரசன் வந்திருக்கிறேன், என்னிடமே பொன் கிடையாது என்று சொல்கிறாயா? கண்டிப்பா கிடையாது மன்னா. மன்னித்து விடுங்கள். இந்த காரணம் மறவர்களும் வாழ வேண்டும். ஏ மந்திரி, அருவாளை எங்க வச்சிருக்க? வீட்டுல வச்சுட்டு ஏன்டா வேட்டைக்கு வரேன் மன்னா? ஒரு மன்னன் வந்து கேட்கும் பொழுதே நீ இரமாலப்பா பேசுக. என்னை மன்னித்து விடுங்கள். என் மகள் உங்களுக்கு ஈடாகாது. அதை உன் மகள் வந்து சொல்லட்டும். போடா. சற்று பொறுங்கள். என் மகளிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வாரேன். ஒரு வார்த்தை கேட்பதற்காகத்தான் நான் ஒரு வருஷம் கூட காத்திருப்பேன். கொஞ்சம் பொறுங்கள் மன்னா. நான் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன், நீ சென்று கேட்டு வாடா. அம்மா, அம்மா, யாரோ பொன்னாச்சி. என்னப்பா? யாருமா மவளை பொன்னாச்சி? என்னப்பா? வாடி பெண்ணே பொன்னாச்சியே, 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 பொன்னாச்சியே. ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு, சொல்ல கேளு. வாடி பெண்ணே பொன்னாச்சியே, பொன்னாச்சியே, பொன்னாச்சியே. வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு, சொல்ல கேளு. பொன்னாச்சி, என்னப்பா? அப்பா ஒரு நாளும் உன்கிட்ட கேட்க மாட்டேன், இன்னைக்கு கேட்க கூட சூழ்நிலையா இருக்கு. என்னாச்சுப்பா உங்களுக்கு? யா, சீ. ஆமா பொன்னாச்சி, சரி. நம்ம வீட்டுக்கு சேதுபதி மன்னன் வந்திருக்காரு. எதுக்கு? ராஜாவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. எதுக்குப்பா? வந்தால் தண்ணி கொடுத்து அனுப்புங்களே. எல்லாம் கொடுத்துட்டோம்மா பொன்னாச்சி. ஒரு சின்ன விஷயம் எப்படி கேட்கன்னு தெரியல. சும்மா என்னப்பா, கேளுங்கப்பா. நீங்க பெத்த பொண்ணு நானு. இத்தனை வருஷமா என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்தீங்க. அம்மா பொன்னாச்சி, உன்னைய பத்தி அப்பாவுக்கு தெரியும், அப்பா பத்தி உனக்கு தெரியும். ஆமாப்பா, இப்ப ஏன்பா தயக்கம்? மன்னன் கேட்ட வார்த்தை எப்படிமா என் வாயால உன்கிட்ட கேட்பேன்? அப்ப சொல்ல மாட்டேலோ? சொல்லு. சொல்லணும்னு தான் வந்திருக்கேன். சொல்லுங்கப்பா, பொன்னாச்சி. சீக்கிரம் சொல்லுங்க. நான் சாயந்தரம் கோயிலுக்கு கிளம்பிட்டேன், 4:30 ஆயிடுச்சு. பொன்னாச்சி, என்னப்பா? உன்னைய பொன் கேட்டு வந்திருக்காம்மா. ஐயோ ஐயோ, சிவ சிவா, சிவ சிவா, என்னடா இந்த கருமாந்தரத்தை என் காதால் கேட்க வேண்டியது இருக்கு. அப்பா, அப்பா. என்னம்மா? அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா. என்னாச்சம்மா? என்னாச்சு? அப்பா, என்ன? இந்த பொன்னாச்சிக்கு கல்யாணமே வேண்டாப்பா. சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா. அப்படி சொல்லாதம்மா. ஓம் நமச்சிவாயா. சரி. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆமா. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போற்றி போற்றி. அப்பா, என்ன மகளே? நான் சிவனேன்னு தான் இருக்கிறேன் பொன்னாச்சி. சரி. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. வந்த மன்னனை விரட்டி அடித்து விடுங்கள். அடிச்சு விரட்டுங்க. அப்பா, என்ன? எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்பா. நான் சிவனுக்காக பிறந்தவள் தான், கல்லு தேர சுமந்தவள் தான். காரண மரத்தி பொன்னாச்சி, கல்யாணம் வேண்டாம் அப்பா. கல்யாணம் வேண்டாம் அப்பா. எனக்கு சிவ பூசை பார்க்க வேணும். கல்யாணம் வேண்டாம் அப்பா. கல்யாணம் வேண்டாம் அப்பா. நான் சிவபூசை பார்க்க வேணும். அடே அப்பா, அப்பா என்று சொல்லி அழைக்கிறாளே பொன்னாச்சி. கல்யாணம் எனக்கு வேண்டாம். மன்னனவன் விரட்டி அடி வந்த வழி போக சொல்லு. அப்பா, அப்பா எங்களப்பா கல்யாணம் எனக்கு வேண்டாம். அப்பா அப்பா என்று கல்யாணம் எனக்கு வேண்டாம். பொன்னாச்சிக்கு கல்யாணம் வேண்டாம் அப்பா, எனக்கு தானே. பொன்னாச்சிக்கு கல்யாணம் வேண்டாம் அப்பா, எனக்கு தானே. நான் சிவன் கோயில் போக வேண்டும். அந்த சிவன் கோயில் போக வேண்டும். அந்த மந்திரிய விரட்டி அடி. சிவன் கோயில் போக வேணும். சிவன் கோயில் போக வேணும். இந்த மந்திரிய விரட்டி அடி. அப்பா, என்ன மகளே? கல்யாணமே வேண்டாம் தெரியுமாப்பா? சொல்லாத மகளே. எப்படிப்பா என்கிட்ட வந்து நீங்க பேசுவீங்க? மன்னிச்சிரு மகளே. அப்பா, என்னம்மா? நான் கல்லு தேர சுமந்து பிறந்தவ தாய் வைத்திருந்து காரண மரத்தி பொன்னாச்சி. சரி அம்மா.
கம்புன்னு இருந்தா ஒரு நாள் அது காய்க்கணும். சரி. நிலமுன்னு இருந்தா அத உழுது பயிரிடணும். அப்பா சிவன் சக்தியை தவிர என் சிந்தையில் வேறு எந்த எண்ணமும் வந்ததில்லை. வந்ததே கிடையாது. சொல்லாத மன்னன் நான் என்ன பதில்டி சொல்லுவேன். வந்த வழியே போக சொல்லுங்க அப்பா. இதை சொன்னா நம்ம தலை. நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா பொன்னாச்சி? நீ சொல்ல வேண்டாம். ஆமா நானே ஏதாவது சொல்லி அவரை அனுப்புவேன். அப்பா சீக்கிரம் போ சொல்லுங்க, நான் சிவன் கோயிலுக்கு போகணும் பொன்னாச்சி. ஓ அண்ணா என்ன அவட்ட போய் என்னன்னு சொல்லுவேன். மகா வேற இப்படி சொல்லுதாலடி. அவன் வேற கத்தி எடுக்கேங்க. பொண்ணை பக்கம் சொன்னா இப்படி பத்த வச்சிருக்க. பூசாரி மாதிரி ஆயிட்டாளே. அதானே நம்ம புள்ள உனி பொண்ணு ஆகாது உலக. என்னங்க பண்ணணுமே? என்ன செய்வோம்? நீ வாடி நம்ம போய் சொல்லுவோம். வா வாங்க சொல்லி பாப்போம். அம்மா என்ன சீக்கிரம் போ சொல்லு அப்பாவை. சரிடி இருடி வரேன். கல்யாண கஷ்டமா இருக்குமா, போ சொல்லுமா. சரிடி ரொம்ப எரிஞ்சு விடாத, கோபப்படாத. நாங்களும் உங்கள வீட்டுல தானே இருக்கோம். ஆமா வந்து கேட்டானா அம்மா என்கிட்ட பேசாதீங்க, அவரை போ சொல்லுங்க முதல்ல. மாப்பிள்ளை பார்க்கறதுக்காரன் பொண்ணு பார்க்கறது. வேற வீட்டுக்கு போ சொல்லுமா. இவளை பெத்ததுக்கு வசவாங்க தான் மிச்சம். மன்னன் வேற ரெடியா இருக்காரு. உங்க தாத்தாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னன் அவர்தான். அம்மா என்ன இன்னும் போகலையா ஒரு வீட்டுக்கு? இருடி போ சொல்றேன். மன்னா பாய் அடிச்சிட்டாரு. மன்னா சொல்வதை கேளுங்கள். என்ன? என் மகளோ சிவனே கதி என்று கிடக்கிறாள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நானோ சிவனே என்று கிடக்கிறேன். என்னை வந்து நோண்டாதீங்க. சொல்வதை நேரடியாக சொல்லும் மங்களநாதா. என் மகளுக்கு திருமணம் ஆகாதையா. வேண்டாம் ஐயா. வேண்டாம். ஆமா நீ வந்த வழியை பார்த்து திரும்பி செல்லுங்க. அடே மங்களநாதா, காரண மரபர் குலத்தில் பிறந்த மங்களநாதா மங்களேஸ்வரி, உனக்கு ஒத்தைக்கு ஒரு மகள் பொன்னாச்சி உண்டா? ஆமா. அவள் கூந்தல் முடி ஆசைப்பட்டு நான் பெண் கேட்க வந்தேன். சரி. என்னை தரக்குறைவாக நீ பேசியிருக்க. ஆமா. காரண மரபர் குலத்தில் எண்ணி 8 நாளைக்குள்ளே. சரி. என்ன சொல்கிறான் சேனாதிபதி மன்னன் மந்திரி படைகளோடு? என்ன செய்கிறான்? எண்ணி 8 நாளைக்குள்ளே. எண்ணி 8 நாளைக்குள்ளே திட்டமோடு மனமுடிப்பேன். திட்டமோடு மனமுடிப்பேன். கல்யாணம் முடித்து வைப்பாய். கல்யாணம் முடித்து வைப்பாய். காரண மரத்தியவா. காரண மரத்தியவா. பொன்னாச்சி அம்மனையோ. பொன்னாச்சி அம்மனையோ. சேதுபதி மன்னனுக்கு. சேதுபதி மன்னனுக்கு பொன்னதுதான் கொடுக்க வேண்டும். பொன்னதுதான் கொடுக்க வேணும். மன்னா என்ன? நீ உத்தரகோசம் அங்கேக்கு மன்னனா இருக்கலாம் மங்கள்நாதா. ஆமா. நான் ராமநாடு ஜில்லா இருந்து சேதுபதி நாட்டு ஆண்டு வந்த சேனாதிபதி. ஆமா. எனக்கு மகளை பார்க்க பெண் கேட்டு வந்தோம், தரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல. எண்ணி 8 நாளைக்குள்ள நான் திட்டம் போட்டு உன் மகளை மனமுடிப்பேன். மனமுடிச்சு காட்டுவேன். கல்யாணம் முடிக்கிறதுக்கு உன் பெண்ணு 8 நாளையில முடிச்சு காமிக்கணும் இல்லையான் பாரு. பாத்துரு. அப்படியே மீறினால் ஆமா அது நடக்காது என்றால் சரி. காரணம் மரவர் குலமே இங்கே வாழ விட மாட்டேன். ஆமா. சேதுபதி மன்னனவன். சேதுபதி மன்னனவன். ஆறு தட்டி சபதமிட. ஆறு தட்டி சபதமிட. உத்தரகோசம் அங்கை விட்டு. உத்தரகோசம் அங்கை விட்டு. புறப்பட்டான எல்லைக்குத்தான். புறப்பட்டானே எல்லைக்குத்தான். மன்னனாகப்பட்டவன் எல்லைக்கு போறான் அவன் அரண்மனைக்கு. ஆமா போயிட்டு இருக்கான். நைட்டு தூங்கும் போது இந்த நினைக்கான். ஆமா. படுத்தாலும் எம்பிச்சாலும் இந்த பெண்மன் நினைப்பு தான். சரி. பார்த்தாலே அம்மையான பொன்னாச்சி. ஆமா. அம்மையப்பன் கோவிலுக்கு. அம்மையப்பன் கோவிலுக்கு. பாராளே அம்மையவள். பாராளே அம்மையவள். அந்த இடம் தான் கிடந்து. அந்த இடம் தான் கிடந்து. ஆண்டவா பகவானே. உத்தரகோசம் அங்கையில சிவனுடைய கோயிலே தஞ்சோம்னு நான் வந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து. ஆமா. பகவானே உன்னை நம்பித்தானே இருந்தேன். நான் உண்மையே நம்பி இருந்த பொன்னாச்சி. ஆமா. எனக்கு எந்த விதமான ஆசைகளும் வந்தது கிடையாது. வந்ததே கிடையாது. உண்மை தவிர உமது நாமத்தை உச்சரிப்பதை விட வேற தொழில் இது கிடையாதா? ஆமா. காரணம் மரவர் குலத்தையே அழிப்பேன் என்று மாறுதட்டி சபதமிட்டான் சேதுபதி மன்னன். சேதுபதி மன்னன். ஆண்டவா. ஆமா. காரணம் மரவர் குலம் பிழைக்க வேண்டும். பிழைக்க வேணும். இந்த பொன்னாச்சி அழகை கண்டு சேதுபதி மன்னன் மனமுடிக்க பெண் கேட்டு வந்தான். ஆமா. என்னுடைய விருப்பம் இல்லாமல் அந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவே நடக்காது. எனக்கு அதில் எல்லளவும் விருப்பம் இல்லை. இல்லை. என் ஆண்டவா பகவானே. பகவானே. காரண மரவர் குலம். காரண மரவர் குலம். காப்பதற்கு பிறந்தவள் தான். காப்பதற்கு பிறந்தவள் தான். ஓடுங்கம்மா ஒரு குலவ. ஓடுங்கம்மா ஒரு குலவ. பொன்னாச்சி அம்மனுக்கு. பொன்னாச்சி அம்மனுக்கு. பொன்னாச்சி ஆமா.
அம்மையப்பன் சிவன் கோயில அசரீரி சத்தம் கேக்கு. எப்படி? அசரீரினா தெய்வம் பேசுறது. ஆமா. பொன்னாச்சி என்னம்மா? காரண மறவர் குலத்தை எடுத்துட்டு நீ தென் திசைக்கு கிளம்பலாம். ஆமா. உனக்கு காவலாக சரி என் செல்ல புள்ள வைரவனை காவலாக வழி அனுப்பி வைப்பேன். கோவிலில் பூசையை முடித்து பொன்னாச்சி அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்பா என்ன? நாம இனிமே இருக்க வேண்டாம். இனிமே இங்க இருக்க கூடாது. 8 நாளைக்குள்ள நம்ம சம்மதம் கொடுக்கலனா சேதுபதி மன்னன் காரண மறவர் குலத்தை அழிப்பேங்க. அழிச்சிருவேன்னு சொன்னா நான் ஒருத்தியால பொன்னாட்சியால சரி என்னுடைய விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்காமல் இருந்ததுனால காரண மறவர் குலம் அழியவே கூடாது. நம்ம குலத்தை நாம் காக்க வேண்டும். கல் தேர் சுமந்த காரண மரத்தை புகழ் ஓங்க வேண்டும். ஆமா. வாங்கப்பா. என்ன? நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்புவோம். வாங்க போயிருவோம். பொன்னாச்சி கிளம்புவதை பார்த்து கொண்டு ஆமா காரண மறவர்குல மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பொன்னாச்சி என்ன? நீ எப்ப உதிச்சியோ அப்பமே காரண மறவர்களும் செழிச்சு வளர்ந்துச்சுமா. ஆமா. நீயே போகும்போது இந்த காரண மறவர்களும் இங்க இருக்க வேண்டாம். சரி. உன்னோடு உன்னாக நாங்களும் வருகிறோம். தொட்டிலில் ஆடக்கூடிய குழந்தைகள் முதல் ஆமா வயதான முதிர்ந்தவர்கள் வரைக்கும் சரி தாய் வயிற்றுக்குள்ள இருக்க சிசுவோடு நிறைமாத்த கர்ப்பிணி பெண்களும் சேர்ந்து ஆடு மாடுகளை எல்லாம் சேர்த்து கொண்டு ஆமா கையில் ஒரு பிள்ளைகளோடு சரிதான் காரண மறவர் குலம் எல்லாம் ஒன்றாக கூடி உத்தரகோச மங்கையில சிவனுடைய கோவிலுக்கு வருகிறாளே பொன்னாச்சி காரண மறவர் குலம் ஆண்டவனே பகவானே அடியாருக்கு வழி அனுப்ப வேண்டும். சிவனாரே ஆண்டவா எங்களை வழி அனுப்புங்க. ஆமா பொன்னாச்சி நானும் எங்க அம்மா அப்பா கூட மட்டும் தான் போகணும்னு முடிவு பண்ணோம். காரணம் மறவர் குலமே எங்களோடு சேர்ந்து வருகிறதுக்கு துடிக்கிறார்கள். சரிதான். எங்கள் குலத்தை காக்க வேண்டும் பகவானே. ஆண்டவா என்ன? எங்களுக்கு காவலாக வைரவசாமியை துணை அனுப்பும். சரி. பொன்னாச்சி அம்மா காரண மறவர்கள மக்களோடு தென் திசைக்கு கிளம்பி வருகிறாள் ஆதிபராசக்தி பொன்னாச்சி. சரி. காரண மறவர்கள மக்களும் உத்தரகோசம் அங்கை விட்டு கிளம்பி வருகிறார்கள். ஆமா. இங்கே இப்படி இருக்க என்ன இப்படி அம்மாவுடைய கதை இருக்கும் போது இந்த நேரத்துல ஒரு 5 நிமிடம் சரி ஒரு சாமி அழைத்துக் கொண்டு ஆமையா மீண்டும் கதையை முடிவு செய்வோம். ஆமா. இப்படியாக இருக்கும் போது இந்த இடத்துல இப்போ யாரு வரணும் தெரியும்? யாரு வரணும்? அந்த மதுரை மாநகரத்திலே ஆமா மீனாட்சியோட வடக்கு கோபுர வாசலில அவன் மொட்டை கோபுரத்துல அமர்ந்திருக்கானே மொட்டை முனி. ஆமா. பாண்டி கோயில் வந்திருக்கானே பாண்டி முனி. ஐயா நீ சக்கரக்கோட்டை முனியாண்டி. 7 கும்பத்துல பிறந்த 7 முனி அல்லவா? ஐயா பாண்டி முனி அந்த மேல மட நகரம் வீட்டு முனியாண்டி நகரம் வீட்டு வாருமையா முனியாண்டி வாருமையா மட நகர வீட்டு ஐயா நகர வீட்டு முனிய நகர வீட்டு பாண்டி முனி வாருமையா முனியா வாருமையா முனியா வாருமையா பாடுவானாம் பாண்டி முனி பாடுவானாம் பாண்டி முனி பாடுவானா ஏமா பாடுங்க அம்மா முனியாண்டிக்கு ஒரு கொலவ மதுரையில மொட்டை கோபுரத்துல அமர்ந்த மொட்டை முனியாண்டி. அவன் பாண்டி கோயில் அமர்ந்ததுனால பாண்டி முனியாண்டி. அவன் சக்கரக்கோட்டை முனியசாமியாக வெள்ள நல்ல குதிரையில முனியாண்டி குதிரையில வாராரையா சக்கரக்கோட்டை முனியாண்டி. நகர விட்டு முன்னிய நகர விட்டு ஐயா நகர விட்டு வாண்டி முனி வாரானே முனிய வாரானே போடுங்கம்மா ஒரு கொலவா முனியனுக்கு ஒரு கொலவா முனி
முனியா ஓடி வாயா போடுங்கம்மா ஒரு கொலவ முனியனுக்கு ஒரு கொலவ முனியனுக்கு ஒரு கொலவ சக்கர கோட்டை முனிய ஆடி வாரா முனிய ஆடி வாரா என் பாண்டி முனியாண்டி ஆமா என் மொட்டை முனி சரி அவன் சாமத்துல 12 மணிக்கு ஒரு வேட்டையாட போவான் ஆமா அவன் விடிய காலம் 5 மணிக்கு கோயிலுக்குள்ள வந்து குடியிருப்பான் என் சக்கர கோட்டை முனியாண்டி ஆமையா அவன் காவலுக்கு கெட்டிக்கார முனியாண்டி கெட்டிக்கார முனியாடி கட்டியக்காரே ஏம்மா போடுங்கம்மா பாண்டி முனி வாரானே காவலுக்கு கட்டியக்கார முனிய கட்டியக்கார முனிய கட்டியக்கார சக்கர கோட்டை முனிய ஆடி வாரா முனிய ஆடி வாரா ஏ ஆடுவானா முனியாண்டி பாடுவானா பாண்டி முனி வாரானையா ஆடி முனி வாராரையா ஏ சக்கர கோட்டை முனியாண்டி ஓடி வாயா பாடுவானா முனிய பாடுவானா முனிய பாடுவானா ஏ முனியாண்டி சக்கர கோட்டை முனிய வாரானே முனிய வாரானே உனக்கு 5 மணி வல்லையம்மா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா அறையில் ஒரு செல்லடமா ஆடு வரான் பாடு வரான் பாடுவானா ஏ பாடுவானா பாண்டி முனி வாரானையா ஆண்டி முனி வாராரையா போடுங்கம்மா ஒரு குலவ போடுங்கம்மா ஒரு கொலவ செருவா ஒரு கையில ரூபா ஒரு ஏ கையே சக்கர கோட்டை முனியனுக்கு சக்கர கோட்டை முனி ஏ எனக்கு ஆனப்பந்தான் ஒரு கையில ஆனபந்தம் ஒரு கையில அதுக்கு தடி மறுகையில அடுக்கு தடி வருகையில வெள்ள நல்ல குதிரையில நல்ல நல்ல ஏ குதிரையில வேட்டையாட வருவாரா வேட்டையாட வருவார் ஏ சாட்டமுனி லாட்டமுனி யானமுனி ஏ யானமுனி மொட்டமுனி பாண்டி முனி முனி பாண்டி முனி ஏ சக்கர கோட்டை முனியாண்டி சக்கர கோட்டை முனி ஆண்டி ஆடி வாராரையா விளையாடி வாராரையா ஆடி வாராரையா விளையாடி வாராரையா என் முனியாண்டி ஆமா அப்போ என்ன அழகு புள்ள முனியாண்டி ஆமையா அவ பாண்டி முனி வாரானையா வேலையான வேலையப்பா எம்மா ஆடு வாரம் பாடு வாரம் எம்மா போடுங்கம்மா ஒரு கொலவ சாமோ நல்ல சாமத்தில ஏ பாண்டி முனி வாரானையா ஏ சக்கர கோட்டை முனிய சாமி ஐயா வீச்சருவா ஒரு கையில ஏ ஆன பந்தம் ஒரு கையில அக்கினி பந்தம் மறுகையில வேட்டையாட வருபவனா போடுங்கம்மா ஒரு கொலவ செல்ல புள்ள முனியாண்டிக்கு ஏ பொன்னாச்சிக்கு காவக்காரன் ஏ சக்கர கோட்டை முனிய சாமி உனக்கு நேரம் நல்ல தவறுதையா ஏ ஓடி வாய முனியாண்டி உன் மக்கள் எல்லாம் காத்திருக்கோம் ஐயா வாக்கு சொன்னா தப்பாதையா ஐயா வரம் கொடுத்தா பொய்யாதையா உனக்கு வேலையான வேலையா எல்லையாட நேரம் ஐயா சாமம் நல்ல சாமம் ஐயா ஏ சக்கர கோட்டை முனிய சாமி ஏமா போடுங்கம்மா ஒரு கொலவ ஏ பாண்டி முனிய முன்ன விட்டு ஆடு வாரம் பாடு வாரம் ஏ உச்சியில குல்லாவா ஏ உல்லாச கால்நடையா ஏ கச்ச மேல கச்ச கட்டி ஏ சக்கர கோட்டை முனியனுக்கு ஏமா போடுங்கம்மா ஒரு கொலவ ஏ பொன்னாச்சிக்கு காவக்காரன் ஏ ஓடி வாயா முனியாண்டி ஒரு மக்களோட கோட்டையில காரண மரவருக்கு காவலாக வாருமையா ஆடுவாரம் பாடுவாராம் ஆதாளி போடுவாராம் ஏ செல்ல புள்ள முனிய சாமி சக்கர கோட்டை முனியாண்டி மொட்டை முனி பாண்டி முனி 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு செல்லடமா 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு செல்லடமா வெள்ளச்சாவல் ரத்தம் கேட்டு ஏ ஆடி வரான் பாடி வரான் ஏ முறுக்கு மீச போட்டுக்கொண்டு ஏ முட்டை போல கண்ணழகா ஏ கருப்பு முனி வாருமையா போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னாச்சிக்கு காவக்காரன் ஆடி வார முனியனுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ இடி முழங்குது முனிய சாமி தங்க கலசம் நீரு ஏ முனியா அருவா பல பலகுது முனியனுக்கு ஆவேசம் முங்கி வருது ஐயா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்திக பூச்சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஏ முனியா தூக்கி வைக்கும் கால்களுக்கு
சல்லடமா மாத்தி வைக்கும் கால்களுக்கு மாதுளம் பூ சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கலம் பூ சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருக்கலம் பூ சல்லடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சிங்க பூ சல்லடமா கேஜிடி முழங்குது மூடிய சாமி தங்க கலசம் நீரு அருவா பல பலகுது மூடி எனக்கு ஆவேசம் பொங்கி வருது ஐயா வாராரையா முனியாண்டி வாராரையா வாராரையா முனியாண்டி வாராரையா ஓடுங்கம்மா ஒரு கொலவ சக்கரை கோட்டை முனியனுக்கு ஓடுங்கம்மா ஒரு கொலவ சக்கரை கோட்டை முனியனுக்கு பாண்டி முனி வாரானம்மா போடுங்கம்மா ஒரு கொலவ கேஜிடி முழங்குது மூடிய சாமி தங்க கலசம் நீரு அருவா பல பலகுது மூடி எனக்கு ஆவேசம் பொங்கி வருது அப்பா என்ன ஐயா முனியாண்டி முனியாண்டி ஏ பாண்டி முனி என்ன ஏ சக்கரை கோட்டை முனியாண்டி ஆமா எல்லாமே நீதானப்பா நீதானே ஏ முனியா சாமி சரி ஏ முனீஸ்வரா ஆமா ஏ முனியப்பா என்ன அண்ணாச்சி காவக்காரா என்ன என் அப்பனே முனியாண்டி முனியாண்டி இப்படியாக இருக்கும்போது சரிதான் பொன்னாச்சி அம்மா காரணம் மர்வர்குல மக்களை அழைத்துக் கொண்டு தென் திசைக்கு கிளம்புகிறாள் சரிதான் 8வது நாளாச்சு ஒரு வாரம் கழிந்தது ஆமா சேனாதிபதி மன்னன் தேடி வருகிறான் உத்தரகோசம் அங்கேக்கு தேடி வருகின்றான் எப்படி வருகிறான் வருகிறான் என்னதுதான் பார்ப்பதற்கு 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 ஓடி வர மன்னனவன் அதுதான் பார்ப்பதற்கு 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 ஓடி வரா மன்னனவன் எட்டோடு 8 நாளாச்சு உத்தரகோசைக்கு போகணும் மந்திரி படைகளை இழைத்துக் கொண்டு வருகிறான் சேதுபதி மன்னன் வருகின்றான் கோயிலுக்கு வந்தாச்சு சரி ஐயா என்ன என்ன இந்த ஊர்ல ஒரு ஆளையும் காணும் ஐயா உங்களுக்கு விஷயமே தெரியாதா தெரியாத நீங்க தானே சேதுபதி மன்ன நானே தான் உங்களுக்கு பயந்து போய் இந்த ஊர் சன பூரா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா நான் என்ன பண்ண எனக்கு எதுக்கு பயந்து போகணும் நீங்க தான் பொன்னாச்சி அம்மா பொண்ணு கேட்டீங்களே ஆமா அந்த காரணத்தினால ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் வெளியூரை பார்த்து போயிட்டாங்க ஐயா என்ன என்ன சொல்றீங்க எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா காரணம் மறவர்குலம் எல்லாருமே கிளம்பிட்டாங்களா யாருமே ஊர்ல கிடையாது பொன்னாச்சி கிளம்பிட்டாளா அவதான் முதலா கிளம்புனது மன்னா என்ன 8 நாளைக்குள்ள தாலி கட்ட வாரன்னு சொன்னீங்க சரி பொன்னாச்சி அம்மா கிளம்புறத பார்த்து காரணம் மறவர்குலமே கிளம்பிருச்சு கிளம்பிருச்சு மன்னா மன்னாதி மன்னவா என்ன மந்திரியோடு வருகிறான் சேதுபதி மன்னனாகப்பட்டவன் ஆமா பொன்னாச்சி அம்மனை பார்க்க வேண்டும் காரணம் மறவர்குலத்தை பிடிக்க வேண்டும் என்று சரிதான் அங்கிருந்து பயணமாகி பொன்னாச்சி எங்கே வருகிறார் எங்கே வருகின்றார் அவ உத்தரகோசமங்கை வீட்டு நாம பொன்னாச்சி எகிவாரா அவ எங்க எங்க வருவாளா அவ வைரவன கைப்பிடித்து அவ அங்கிருந்து தெற்கு முகம் ராமநாதபுரம் வழியா அவ சாயல் கோடி பாதை வீட்டு பொன்னாச்சி அம்மா வார வழியில ஆமையா ஒரு ஆறு உண்டு சரி உத்தரகோசம் அங்கிலிருந்து வார வழியில ஒரு ஆறு மலட்டாறு ஆமா அந்த மலட்டாறுல தண்ணியே எப்போதும் போகாது போகவே போகாது அதனால அந்த ஆத்துக்கு பேரு மலட்டாறு மலட்டாடு என் பொன்னாச்சி அம்மா எப்ப திரு காலடிய வச்சாலும் ஆமா அன்னைக்கு ஆத்துல தண்ணி பெருகி வருது பாருங்க சரிதான் மலட்டாறு செழிப்பாக வளர்ந்து ஆமா ஐயா அந்த இடம் தன்னை கடந்து வாராளே பொன்னாச்சி அவ காரண மறவர்களும் அவ கூட்டமாக ஏகி வாரா அங்கிருந்து பயணமாகி விளாத்தி கோலம் வருவாளா விளாத்தி குளத்து பக்கத்துல வரும்போது ஆமையா விளாத்தி குளத்துல ஓடக்கூடிய ஆறு வைப்பாரு வைப்பாரு அப்பந்தான் பார்த்தா பொன்னாச்சி அம்மா என்னையா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்களே சரி எல்லாரும் கொஞ்சம் இளைப்பாருதாங்க விளாத்தி குளத்து ஆத்தங்கர ஓரத்துல காரணம் மறவர்குல மக்கள் ஆமையா பார்த்தா பொன்னாச்சி அம்மா சரி நான் ஒருத்தியாலை அழக கண்டு மனமுடிக்க வந்த சேதுபதி மன்னனுக்காக ஆமா காரணம் மறவர்குல மக்கள் எல்லாம் நம்மளால எல்லாரும் ஊரை விட்டு ஊர் வராங்களே வராங்க
பச்சை பிள்ளைகள் சரி வயசானவங்க ஆமா ஆடு மாடுகளை பத்தி கொண்டு எல்லாரும் தென் திசைக்கு வராங்களே நான் ஒருத்தியால இந்த காரணம் மரபர்களும் இவ்வளவு கஷ்டப்படணுமா பாதிக்கப்படணுமா வைப்பாத்து வெள்ளத்துக்குள்ள தன் உயிரை விட போகிறாள் அம்மை பொன்னாச்சி ஆமா இத பெத்த தாய் மங்களேஸ்வரி பார்த்தா சரி கைப்பிடிச்சு இழுத்தா பொன்னாச்சி என்ன வா நம்ம எல்லாரும் போவோம் ஆமா நீ உத்தமி சரி நான் பத்தினி பொன்னாச்சி அம்மால சுமந்து வந்த மங்களேஸ்வரி அம்மா சொல்லுதா எப்படி சொல்லுதா ஆண்டவா பகவானே நான் கல்லு தேர சுமந்த காரண மரத்தின் உண்மையானால் ஆமா பொன்னாச்சி அம்மால சுமந்தது உண்மைனா உண்மைன்னா இந்த வைப்பாத்துல வெள்ளம் போகும்போது சரிதான் முன்னே வற்றி பின்னே பெருகி வா ஆமா அப்படின்னா சரி இவங்க எல்லாரும் வைப்பாத்துக்குள்ள இறங்குறாங்க முன்னாடி தண்ணி வத்தி குறையுது நடந்து ஆத்த தாண்டி வராங்க சரி நடந்து வர வர பின்னாடி தண்ணி பெருகிட்டே இருக்கு அப்போ வழி கடக்குது வரைக்கும் தண்ணி குறையுமா ஆமா ஆத்த தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கூடிடுது நான் உத்தமி பத்தினி ஆமா வைப்பாரே என்ன முன்னே வற்றி பின்னே பெருகிவான் அம்மா உத்தரவு கொடுக்க ஆமையா வைப்பாத்து வெள்ளம் அது வெள்ளம் அது வத்திடவே முன்னே வற்றி பின்ன பெருக அந்த பொன்னாச்சியும் ஏகிவாரா காரண மரவர் கோலம் ஐயா வைப்பாறை கடந்தாச்சி வைப்பாத்த தாண்டி பொன்னாச்சி அம்மா முன்னவத்தி பின்ன பெருகிவானு காரணம் மரவர்குலத்தை கொட்டிக் கொண்டு வைப்பாத்து வெள்ளத்தை தாண்டியாச்சு ஆமா சேதுபதி மன்னன் படையோடு விரட்டி வருகிறான் சரி அப்பந்தான் யோசிச்சான் என்ன யோசிச்சா இவ சாதாரண பெண் என்றால் இவள் சொல்லுக்கு இந்த ஆத்து வெள்ளம் கட்டுப்படுமா அது எப்படி கட்டுப்படும் ஏதோ ஒரு தெய்வ பிறவியா இருக்கா ஆமா நம்ம தெரியாம ஆசைப்பட்டுட்டோம் சரி தாயே பொன்னாச்சி என்ன மன்னிச்சிடு ஆமா சேதுபதி மன்னன் அந்த ஆற்றையில் காலில் அம்மா பாதம் பட்ட இடத்தை கும்பிட்டான் தெய்வத்து மேல போய் நம்ம ஆசைப்பட்டோமே தெரியாம பட்டோமே வந்த வழியாக சேதுபதி மன்னன் வடக்கே போக ஆமையா வருகிறாளே பொன்னாச்சி அவ விளாத்தி கோலம் பாதையாக அவ கூத்தலூர் நீ தனை கடந்து அவ எப்போதும் வென்றா வீட்டு அவ பசுவந்தனை வழியாக ஆத்தா கோயந்தம்பட்டி வருவானா ஒவ்வொரு ஊரு பாதையாக கடந்து காரண மரவர்குல மக்கள் வருகிறார்கள் தென் திசைக்கு சரி அழகாக நம்ம இன்னைக்கு இருக்கோமே இந்த கோயந்தம்பட்டிக்கு வந்தாச்சு ஆமையா கூட வந்தாரே துணைக்கு வைரவசாமி ஆமா அவர் அச்சங்குளத்தில் அமர்ந்து கொண்டார் சரி அம்மா பொன்னாச்சி காரணம் மரவர்குல மக்கள் கோயந்தம்மா நகர்ல வந்து கூடியிருக்க அப்பந்தான் பார்த்தா பொன்னாச்சி என்னையா நம்மளால அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க மரவர்குல மக்கள் இப்படி கடந்து கஷ்டப்படுதாங்களே ஆமா இருக்க இடம் இருக்கா என்ன அங்க ஊரை விட்டு நம்ம அங்க கூட்டு வந்துட்டோமே இருக்க இடம் இல்லையா நம்மளால இந்த மரவர்குல மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்களே பார்த்தால் என் பொன்னாச்சி அம்மா ஆமையா எந்த ஊர்ல வந்து இருக்காங்க பொன்னாச்சி அம்மா காரணம் மரவர்குல மக்கள் எல்லாரும் கோயந்தம்பட்டில இருந்து நிக்காங்க ஆமா ஆமா ஆனா யாரால இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்மளால இந்த ஊரே வந்து நம்ம பின்னாடி வந்திருக்க அதானே பாவம் ஆமா ஊர் மக்களை பார்க்கும்போது ஆடு மாடெல்லாம் பத்திக்கிட்டு நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ரொம்ப மன கஷ்டமா இருக்குப்பா இருக்குது என்ன செய்ய சரி கஷ்டத்தையும் கவலையும் கண்ணீரையும் உணர்ந்தால் அம்மை தேவி ஸ்ரீ பொன்னாச்சி சரிதான் காரணம் மரவர்குல மக்கள் கோவிந்தம்மா நகரத்திலே அமையா அவரவர்கள் கொஞ்ச நாட்கள் கடந்தது சரிதான் அழகாக அவர்கள் வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க ஆமா இருந்தாலும் பொன்னாச்சி அம்மா என்ன செய்தவத்தில இந்த ஐதக பெண் மங்கள் நந்தன் மங்களேஸ்வரிக்கு நான் ஒத்தக்கு ஒரு பிள்ளைய கல் தேர சுமந்த காரணம் மரத்தி ஆமா நான் அழகாக பிறந்தது குத்தமா குத்தம்மா தெய்வ பிறவிய பிறந்தது அம்பாளுக்கு தெரியாது ஆமா
அம்மா சரி இனிமேல் நான் இந்த பூலகில் இருக்க எனக்கு நேரம் இல்லை இல்லை நான் பூமாதேவி இடத்திலே செல்கிறேன் என்று ஆமா என் தாயான பொன்னாச்சி என்ன கோவிந்தம்பட்டி நகரத்திலே நம்ம இன்னைக்கு கதை கேட்டு உட்கார்ந்திருக்கோம் இந்த கம்மா கரையில வந்து ஆமையா என் ஆண்டவா பகவானே பகவானே காரணம் மறவர்களும் மக்களை என்றும் மங்களமா இருக்க வேண்டும் ஆமா நான் இனி புலோக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று பலது நல்ல கரத்தினாலே ஆண்டவனை வணங்கிக் கொண்டு பூமியதில் கோடு போட ரெண்டாக பிளந்திடுமா பொன்னாச்சி அம்மா பூமியை நோக்கி ரெண்டாக பிளக்க யாத்தா பொன்னாச்சி என்ன பூமிக்குள்ள இறங்க போறா ஓடுங்கம்மா ஒரு குலவ காரண மரத்தியவா காக்க வந்த பொன்னாச்சி ஆலையாகவே அழகாகவே கம்மா கரையில் ஒரு கோடு போட சரி பூமி இரண்டாக பிளந்தது அம்மாள் பொன்னாச்சி அம்மாள் உள்ளே பூமிக்குள்ளே செல்ல இதை முழு உடம்பும் உள்ள செல்லும் போது பார்த்தால் வெத்த தாய் தகப்பன் ஏன் அருமை மகளே பொன்னாச்சி எங்க அட்டி மவளை பொன்னாச்சி தூங்கிட்டு இருந்த மக்கள் தயவு செய்து எந்திரிச்சு உட்காருங்க ஆத்தா பொன்னாச்சி அவதாரம் எடுக்க போறா எல்லாரையும் உறங்க விடாதீங்க தயவு செய்து தட்டி எழுப்பிருங்க அம்மா இந்த காரண மரவர் குலத்தோடு வந்ததாய் அம்மாள் பொன்னாச்சி சரி பூமிக்குள்ள இறங்கும் போது ஆத்தா பொன்னாச்சி இறங்கும் போது அதை அறிந்தார்கள் பெற்ற தாய் தகப்பன் மங்களநாதன் மங்களேஸ்வரி சரி என் அருமை மகளே பொன்னாச்சி நீ காரணம் அரவர் குலத்தை காக்க வந்த தாய் அல்லவம்மா ஆமையாவை விட்டு நீ பூலோகத்தை விட்டு பூமி உலகத்தை செல்லலாமா மகளே பொன்னாச்சி கோவிந்தம்பட்டி கம்மா கரையில் அம்மா பூமிக்குள்ள போகும்போது எங்களை விட்டு செல்லலாமா காரணம் மறவர் குலத்தை காக்க வந்த தாயே என் அம்மா என் கட்டி மகளைய ஒத்தைக்கு ஒரு மகளை என் செல்ல புள்ள பொன்னாச்சி அவ பூமிக்குள்ள இறங்கும் போது பொழுது என் அருமதாயே பொன்னாச்சி அவ கம்மா குறையில இறங்குதால அவ பெத்த தாய்கப்பன் கண் விழித்து பார்த்தும் போது முழு உடம்பும் பூமிக்குள்ள போகுது அப்பந்தான் தாய் தகப்பன் என்னதாங்க பாருங்க அவர் கொண்ட முடிய கையில் எடுத்து தந்தையவர் பிடித்திடவே அவர் ஒத்த கைய பிடிப்பாளா மங்கள ஈஸ்வரியா போடுங்கம்மா ஒரு கோலவ போடுங்கம்மா ஒரு கோலவ நம்ம பொன்னாச்சி அவதரிக்கா ஒரு கோலவ போடுங்கம்மா ஒரு கோலவ பொன்னாச்சி அவதரிக்கா எங்கட்டி மகளை என் செல்ல புள்ள பொன்னாச்சி உன்னை நம்பி நாங்க தென் திசை கோவிந்தமா நகருக்கு வந்தோம் அம்மா உத்தரகோசமங்கையை விட்டு நீ எங்களை விட்டு பூமிக்குள்ள போறிய பொன்னாச்சி அம்மாளுடைய பெத்த தகப்பனான மங்கள்நாதன் தாயினுடைய தலைமுடியை கையில் பிடிக்க தாயாகப்பட்ட மங்களேஸ்வரி பொன்னாச்சி அம்மன் ஒரு கரத்தை பிடிக்க கையோடு கூந்தல் முடியுமாக அம்மா உடல் பூமிக்கு செல்ல கையோடு கூந்தல் முடி பொன்னாச்சி அவதரிக்க அம்மாக்கர ஓரத்திலே ஓடுங்கம்மா ஒரு குலவ பூமிக்குள்ள வந்தவள் புண்ணியவாட்டி பொன்னாச்சி ஆரண மரவர் குலம் காக்க வந்த பொன்னாச்சி வெள்ளாரத்துல இருந்து அங்க அம்மா காட்சி கொடுத்து என்ன கம்மாக்கர ஓரையில எனக்கு கோயில் கட்டணும்னு என் தாயான அம்மாள் வெளியெடுக்கும் போது அசரீரி வாயிலாக என்னையா
ஆமையா ஆண்டவன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். சரிதான் மக்களே, என்ன காரணம் அரவர்குல மக்களே, மக்களே உங்களை காக்க வந்தது சாதாரண குழந்தை பொன்னாச்சி கிடையாது, பெண் கிடையாது. ஆதி பராசக்தி அவதாரமாக பூமியில பிறந்த ஆமா காசியில விசாலாட்சியாக, சரிதான் காஞ்சியில காமாட்சியாக, ஆமா மதுரையில மீனாட்சியாக, மீனாட்சியாக, கோவிந்தம்பட்டியில பொன்னாட்சியாக, ஆமா புலோகத்தை ஆள வந்த தெய்வம் சரி சாதாரண குழந்தை கிடையாது கிடையாது. இந்த இடத்துல ஆமா ஆதிபராசக்தி பேரை சொல்லி பொன்னாச்சி அம்மானுக்கு கோயில் கட்டி கும்பிட்டீங்கன்னா கும்பிட்டீங்கன்னா காரணம் மறவர்குல மக்களை மங்களமா வாழ வைக்கணும், பொன்னாச்சி வரம் கொடுப்பா. சரிதான் ஆகாயத்துல கெருடன் வட்டம் இடுகிறது. ஆமா கெருடன் அது வட்டம் போட நல்லது வட்டம் போட 3 முறை வட்டம் இட்டு 3 முறை வட்டம் விட்டு ஓடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ ஆறாளே பொன்னாச்சி ஆறாளே பொன்னாச்சி வீரப்பெல்லாம் வரிசடையா வீரப்பெல்லாம் பரிசடையா ரீத்தாட தலைமுடியா ரீத்தாட தலைமுடியா அவதாரம் எடுக்காலே அவதாரம் எடுக்காலே ஆத்தாளே பொன்னாச்சி ஆதாளான பொன்னாச்சி ஓடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ வேலையான வேலையடி வேலையான வேலையது வெள்ளையாட நேரமடி வேலையான நேரமடி ஓடிவாய பொன்னாச்சி ஓடிவாய பொன்னாச்சி அப்போ நல்ல சடையலகி அப்போ நல்ல சடையலகி பூமிக்குள்ள ஒளிஞ்சவள் தான் பூமிக்குள்ள ஒளிந்தவள் புத்துயிர் பெற்று வாரா துயிர் பெற்று வரா அப்போ நல்ல சடையலகி அப்போ நல்ல சடையலகி ஆத்தாளே பொன்னாச்சி ஆதாளே பொன்னாச்சி போடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ காரண மரவர் குலம் காரண மரவர் குலம் காக்க வந்த பொன்னாச்சி காக்க வந்த பொன்னாச்சி ஆடுவலாம் பாடுவலாம் ஆடுவலாம் பாடுவலாம் ஆதாளி ஓடுவலாம் ஆதாளி போடுவலாம் வீரப்பெல்லாம் வரிசடையா வீரப்பெல்லாம் விரிசடையா வாக்கு சொன்னாதப்பாதடி வாக்கு சொன்னாதப்பதடி வரம் கொடுத்தா பொய்யாதடி வரம் கொடுத்தால் பொய்யாதடி தாயான பொன்னாச்சி தாயான பொன்னாச்சி போடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ இந்த நல்ல தலைமதிலே இந்த நல்ல தலமதியிலே கோயந்தம்பட்டி காக்க வந்த கோவிந்த பற்றி காக்க வந்த கல் தேர சுமந்து வந்த கல்தேரை சுமந்து வந்த காரண மரத்தியவ காரண வரத்தியவா ஆடுவலாம் பாடுவலாம் ஆடுவலாம் பாடுவலாம் ஆதாளி போடுதால ஆதாளி போடுதாலே சொல்ல புள்ள பொன்னாச்சி இல்ல புள்ள பொன்னாச்சி வாக்கு சொன்னாதப்பாதடி வாக்கு சொன்னாதப்பாதடி வரம் கொடுத்தா பொய்யாதடி வரம் கொடுத்தால் பொய்யாதடி தீராத நோய்கள் எல்லாம் தீராத நோய்கள் எல்லாம் திருநீத்தா தீர்த்து வைப்பார் நீ தாதித்து வைப்பா ஓடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ நம்ம தாய் வாராளே நம்ம தாய் வாராளே பூமிக்குள்ள போனவள் தான் பூமிக்குள்ள போனவள் கொண்ட முடி கையோடு கொண்ட முடிய கையோடு கோயிலாக குடியிருக்கா கோயிலாக குடியிருக்கா ஆடுவலாம் பாடுவலாம் ஆடுவலாம் பாடுவலாம் ஆதாளி ஓடுவலாம் ஆதாளி போடுவா தீர்த்த குடம் தலையில் வச்சு தீர்த்த கொடா தலையில் வச்சு தேவியவ பொன்னாச்சி தேவி அவள் பொன்னாச்சி அழகோடு ஆடி வரா அழகுடனே ஆடி வரா சக்கர கோட்டை முனியனோடு சக்கரக்கோட்டை முனியனோடு காவலாக வச்சுக்கிட்டு காவலாக வைத்துக் கொண்டு கோவில் அது எழுப்புவாளா கோவிலது எழுப்புவாளா யான பொன்னாச்சி யான பொன்னாச்சி ஆதாளி ஓடுதால ஆதாளி போடுதாலே அச்சங்குளத்து வைரவன அச்சங்குளத்து வைரவன உன்னை விட்டு வாராளா உன்னை விட்டு வாராளா ஆடுவாளா தாய் பாடுவாளா பாடுவாளா ஆடுவாளா பாடுவாளா போடுங்கம்மா நீங்க ஒரு கொலவ பாடுவாளா 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 ஓடுங்கம்மா ஒரு கொலவ அம்பிகையாகப்பட்ட பொன்னாச்சி பூமாதேவி குடல் போக ஐயா கொண்டை முனியோடு கையோடு சரிதான் சிவருமணரில் வாக்கோடு ஆமா பூமியை காக்க ஆமா காரணம் மரவர் குலத்தை காத்து ரட்சிக்க சரி அம்மை அருள்மிகு ஸ்ரீ பொன்னாச்சி அம்மாள் ஐயா கோவிந்தம்பட்டி மாநகரத்திலே அச்சங்குளத்து வைரமனோடு ஆமா சக்கரக்கோட்டை முனியசாமி காவலோடு காவலோடு பொன்னாச்சி அம்மாள் வந்த மறந்தா அன்று முதல் இன்று வரைக்கும் சரி இன்றும் என்றும் ஆமா அண்டி வந்த மக்களுக்கு அள்ளி அள்ளி வரம் கொடுக்கிறாள் பொன்னாச்சி. சரிதான் ஆனி மாத முதல் செவ்வாய்க்கிழமை கொடை திருவிழாவாக ஆமையா சீரும் சிறப்புமாக நடைபெற்று சரி பங்குனி மாசம் அச்சங்குளத்து வைரவனுக்கும் ஆமா அம்மா பொன்னாச்சிக்கு காவலாக சக்கரக்கோட்டை முனியசாமி காவலாக சரி என் அம்மாள் மந்த மக்களுக்கு எல்லா வரங்களையும் அள்ளி கொடுத்து ஆமா தீராத நோயை திருநீத்தால் தீர்த்து வைப்பார். தீர்த்து வைப்பாள் என் தாயான பொன்னாச்சி ஆமையா வெள்ளை மலையில தீயறிய யமா வெங்கல பானையும் பொங்கி வர நன்னாதீனம் நன்னானே தனம் தானே தனாதீனம் நன்னானே நிக்கிற
ஏமா தங்க மலையில தீயறிய தாய தவள பானையும் பொங்கி வர நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே தங்க விளக்கல காளியம்மாளுக்கு தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே வாராளாம் தாய் வாராளாம் இவ வட கருந்துமே வாராளாம் நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே உத்திர கோசத்து மங்கைய விட்டு கோவிந்தம் பட்டிக்கு வருவாளாம் ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ தேடி வருகிற பொன்னாச்சி அம்மைக்கு தெரிஞ்ச குலவைய போடுங்கம்மா நன்னாதீனம் தன்னானே தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே தாயான பொன்னாச்சி அம்மான் ஆமா இந்த மக்களுக்கு எல்லா வரங்களையும் கொடுத்து சரிதான் நோய் நொடி இல்லாமல் ஆமையா நோயற்ற வாழ்வோடு ஆமா பத்தாத செல்வத்தோடு சரி மங்களமாக வாழ்வழித்து ஆமா நேரம் முந்தாயிருச்சே எந்திரிங்க தாயே எந்திரிங்க அதாயே எந்திரிங்க தாயே எந்திரிங்க அதாயே நல்லா தான் வாழ வப்பா போடுங்கம்மா குலவை நேரமுந்தா எடுத்து எந்திரிங்க அதாயே அம்மா மாறதாயே எல்லா தாவால வப்பா போடுங்கம்மா கொலவை நாங்க இந்த வருஷம் போய் நாங்க அடுத்த வருஷம் வருவோம் அடுத்த வருஷம் வந்துருவோம் அடுத்த வருஷம் வருவோம் அடுத்த வருஷம் வருவோம் நல்லா தான் வளர வப்பா போடுங்கம்மா குலவை இந்த வருஷம் போய் நாங்க அடுத்த வருஷம் வருவோம் அடுத்த வருஷம் வருவோம் நல்லா தாவால வப்பா போடுங்கம்மா கொலவை பொன்னாச்சி அம்மாள் இன்பமாகவே மங்களம் உண்டாக மக்களுக்கு மங்களம் 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 உண்டாகவே ஐயா கோட்ட கருப்பா ஆமையா 18ஆம் படி கருப்பா கருப்பா மலையாள தேசத்தை விட்டு வந்தவர் ஆமா சபரிமலை காவக்காரா காவக்காரா. எப்படி வரம் பாருங்க எப்படி மலையாள தேசம் விட்டு கருப்பா தேசம் விட்டு கருப்பா தேசம் வீட்டு விளையாட கருப்பா பாருமையா மலையாளே கருப்பா. தேசம் வீட்டு கருப்பா தேசம் வீட்டு யா விளையாட வாருமையா கருப்பா வாருமையா கருப்பா வாருமையா அவ வெள்ள நல்ல குதிரையில கருப்பேன் குதிரையில கருப்பன் குதிரையில அவ வீச்சேருவா கருப்பேன் ஒரு கையில மலையாளே தேசம் வீட்டு கருப்பா தேசம் வீட்டு கருப்பா தேசம் வீட்டு யா விளையாட வாராரையா கருப்பே வாராரையா கருப்பே வாராரையா 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 கருப்பசாமி வாராரையா 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 கருப்பசாமி வாராரையா ஓடுங்கம்மா ஒரு குலவை பொன்னாலான மணி கொலவை போடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னாலான மணி கொலவை பேச்சியம்மா வாராளம்மா போடுங்கம்மா ஒரு கொலவை பேச்சியம்மா வாராளம்மா போடுங்கம்மா ஒரு கொலவை செல்ல புள்ள கருப்பனோடு காவலுக்கு வருவாரா நல்ல பிள்ளை காவலோடு கருப்பனுக்கு வருவாரா முனிய சாமியை முன்ன விட்டு கருப்பசாமி வருவாரப்பா சாமி முன்ன விட்டு கருப்பசாமி வருவாரையா பொன்னாச்சி அம்மனுடைய கோவிலுக்கு ஆமா வந்த மக்களுக்கு எந்த குறை இருக்காது இருக்காது நம்பி வந்த மக்களுக்கு நல்ல வரம் கொடுத்த தாயி ஆமா என் அம்மா பொன்னாச்சி அம்மாளோடு ஆமையா யாரு வரணும் யாரு வரணும் ஏன் அச்சங்குளத்து வைரவனா அச்சங்குளத்து வைரவனா அருமையா வைரவரே அருமையா வைரவரே வேலையான வேலையா வேலையான வேலையா அச்சங்குளம் ஊற விட்டு அச்சங்குளம் ஊற விட்டு ஓடிவாயா வைரவனே ஓடிவாயா வைரவனே பார்வதி அம்மாளோடு பார்வதி அம்மாளோடு ஆடுவராம் ஆடுவராம் ஆடுவலாம் ஆடுவலாம் ஓடுங்கம்மா ஒரு குலவை ஓடுங்கம்மா ஒரு கொலவை அச்சங்குளத்து வைரவனுக்கு அச்சங்குளத்து வைரவனுக்கு அதாளி போட்டுக்கொண்டு ஆதாடி போட்டுக்கொண்டு ஆறாறு வைரவனோ ஆறாரே வைரவனோ இந்தம்பட்டி பொன்னாச்சி ஜமட்டி பொன்னாச்சி பொன்னாச்சி காவலாக பொன்னாச்சி காவலாக சக்கரக்கோட்டை முனியனோடு கொண்ட முனியனோடு அச்சங்குளத்து வைரவனோ அச்சங்குளத்து வைரவனோ ஆதாளி போடுவாராம் ஆதாடி போடுவாரா வேலையான நல்ல வேலை ஐயா ஏலே ஐயா வேலை ஐயா ஏலே ஐயா வேலையான உனக்கு நேரம் ஐயா ஏலையான வேலே ஐயா வேலை ஐயா ஏலையான நேரம் ஐயா ஐயா அச்சங்குளத்து வைரவனோடு
ஆமா பொன்னாச்சி அம்மாள் வந்த மக்களுக்கு எல்லா வரங்களையும் நலங்களையும் பெற்று சரி இன்னைக்கு எப்படி மங்களகரமா சந்தோஷமா இருக்கீங்களோ நோயற்ற வாழ்வோடு சரி வத்தாத செல்வத்தோடு என்றும் என்றும் மங்களமா வாழணும் என்று அம்மா மாறி வாழ்க வாழ்க ஐயா மாறி வாழ்க வாழ்க ஐயா மாறி வாழ்க வாழ்க கோயிலது வாழ்க வாழ்க கோமரங்களும் வாழ்க வாழ்க கோவிலது வாழ்க வாழ்க கோமரங்களும் வாழ்க வாழ்க பொன்னாச்சி அம்மனோட புகழை என்றும் வாழ்க வாழ்க பொன்னாச்சி அம்மனோட புகழை என்றும் வாழ்க வாழ்க ஐயா முனிய சமைப்புகளும் அது முள்ளு முறிய வாழ்க வாழ்க சமைப்புகளும் அது முள்ளு முறிய வாழ்க வாழ்க நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் ஊரு செழிக்க வேணும் உள்ள மழை பொழிய வேணும் ஊரு செழிக்க வேணும் உள்ள மழை பொழிய வேணும் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் இன்பமாக வாழ்க வாழ்க இங்கே உள்ள மக்கள் எல்லாம் இன்பமாக வாழ்க வாழ்க மேல இசை கலைஞர்களும் மேன்மையாக வாழ்க வாழ்க மேல இசை கலைஞர்களும் மேன்மையாக வாழ்க வாழ்க மைக்கு செட்டு மைனர் தான் மங்களமாய் வாழ்க வாழ்க மைக்கு செட்டு மைனரும் தான் மங்களமாய் வாழ்க வாழ்க வீடியோ எடுத்து அண்ணா என்றென்றுமே வாழ்க வாழ்க வீடியோ எடுத்த அண்ணா என்றென்றுமே வாழ்க வாழ்க அன்னதானம் செய்தவர்கள் அனைவருமே வாழ்க வாழ்க அன்னதானம் செய்தவர்கள் அனைவருமே வாழ்க வாழ்க வரி கொடுத்த மக்கள் எல்லாம் வளமையோடு வாழ்க வாழ்க வரி கொடுத்த மக்கள் எல்லாம் வளமையோடு வாழ்க வாழ்க ஓதேவி முறிஞ்சி ஓட சீதேவி நிலச்சி நிக்க தேவி புரிந்து போட ஸ்ரீதேவி நினைச்சு நிக்க செய்யும் தொழில் பெருக வேணும் சென்ற இடம் புகழ வேணும் செய்யும் தொழில் பெருக வேணும் சென்ற இடம் சிறக்க வேணும் பொன்னாச்சி அம்மன் புகழ் வாழ்க ஆமா நாடு செழிக்க நல்ல மழை பொழிய ஆமையா ஊரு செழிக்க உள்ள மழை பொழிய பொலிய இந்த வெள்ளுப்பாட்டு கேட்ட மக்கள் அனைவரும் வாழ்க ஆமா எந்த குறையோடு கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் சரிதான் பொன்னாச்சி அம்மா நம்ம குறை கஷ்டத்தான் தீர்த்துட்டான்னுட்டு தீத்துருவா நம்பி வீட்டுக்கு போவோம் சரிதான் அவ அருள்மலையோடு ஆமா இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கீர்களோ சரி நோயற்ற வாழ்வோடு வற்றாத செல்வத்தோடு செல்வத்தோடு எல்லோரும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு ஆமா எல்லோரும் வாழ்க வாழ்க நாங்களுமே வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க நாங்களுமே வாழ்க வாழ்க அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் வாழ்க ஆமா வில்லுப்பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவங்க வாழ்க வாழ்க இது நல்லாவே இல்லைன்னு படுத்து உறங்குறவங்களும் வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க அனைவருமே வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க அனைவருமே வாழ்க வாழ்க வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளத்திற்கும் ஆமா நன்றி கலந்த வணக்கத்தோடு சரி நெல்லை முத்துமாரி வில்லிசை குழு ஆமா உங்களிடமிருந்து சரி அன்பளிப்பு செய்தவர்களும் வாழ்க வாழ்க எனக்கு பரிசு கொடுத்த அண்ணமார்கள் வாழ்க வாழ்க எல்லோரும் மங்களமா இருக்கணும் வாழ்த்தி ஆமா ஆயிரங்கண்ணுடையாள் சரி இருக்கங்குடி மாறி ஆமா என் தாய் பொன்னாச்சி சரி அச்சங்குளத்து வைரவா ஆமையா சக்கரக்கோட்டை முனியாண்டியருளால் ஆமா அனைவரும் மங்களம் உண்டாக வாழ்க வாழ்க வாழியவே